அகரமாய் விளங்கும் இறைவா போற்றி. அகர முதலா ஆதி போற்றி. அகர முதலாம் எழுத்தே போற்றி. அகரமாய் விளங்கும் இறைவா போற்றி. உணவென்றுன்றே குறியே போற்றி. இயல்பாய் வாழும் ஏகலை போற்றி. வேண்டுதல் வேண்டாமை இரணி போற்றி. அகர முதலா ஆதியே போற்றி. அகர முதலாம் எழுத்தே போற்றி. அகரமாய் விளங்கும் இறைவா போற்றி. இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்விற்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கின்ற உலக திருக்குறள் தகவல் மையத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வையண்ணா ராமசாமி அவர்களே, முன்னிலை பெறுகின்ற நூலாசிரியர் பேராசிரியர் முனைவர் ப வடநரசு அவர்களே, நூலை வெளியிட வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி முனைவர் பிரம்மசக்தி அவர்களே, நூலின் முதல் படியை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பொறியாளர் பாப்பையா அவர்களே, திருக்குறள் சிறப்புரை இழப்பதற்காக வருகை தர இருக்கின்ற இளம் முனைவர் முகுந்தன் அவர்களே, நன்றிகளை ஆற்ற இருக்கின்ற ஆய்வு மாணவர் அன்பு தம்பி முருகன் அவர்களே, கதிர் தொலைக்காட்சியின் உரிமையாளர் திரு முத்தமிழ் அவர்களே, வருகையால் பெருமை சேர்க்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த மாலை பொழுதில் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். 2021 ஆண்டின் 7வது நூல் இன்று வெளியிடப்படுகின்றது. இந்த 7 நூல்களில் 3 நூல்களை ஆக்கியவர்கள் நமது பேராசிரியர் பெருமகனார் அவர்கள். இன்று இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று பெருமை சேர்ப்பவர்கள் முக்கடலும் முத்தமிழ்கின்ற குமரி மண்ணிற்கு சொந்தக்காரரும் பொதுவுடைமை தோழர் ஜீவா இழந்த பூதபாண்டி அருகில் தோற்றியவருமாகிய அன்பிற்கினிய ஐயா ராமசாமி அவர்கள். அவர்கள் பிறப்பால் குமரி மாவட்டத்தையும் வரலாற்று சிறப்புமிக்க நெல்லையை வாழ்விடமாக கொண்டு பல நல்ல பணிகளை நீண்ட காலமாக ஆற்றி வருகின்றார்கள். தமிழ் ஆசிரியர் பணியில் முத்திரை பதித்தவரும் ஆசிரியர் பணியின் பெருமையை போற்றி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் சாரண இயக்கத்தை வழிநடத்தி விருது பெற்றவரும் சங்கரன்கோவில் வட்டம் பள்ளியில் 27 ஆண்டுகள் தமிழாசிரியராய் பணியாற்றி வன்னிக்கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளி பல நல்ல பணிகளை செய்து முத்திரை பதித்த ஒரு நல்ல தமிழ் சான்றோராக அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். அவர்கள் இன்று இந்த நூலை வெளியிடுகின்ற நிகழ்விற்கு தலைமையேற்று பெருமை சேர்ப்பது மிக பொருத்தமென நான் கருதுகின்றேன். எனவே அந்த நல்ல பண்பாளரை குமரி மண்ணுக்கு சொந்தக்காரராகிய தமிழாசிரியர் நல்லாசிரியர் வையண்ணா ராமசாமி அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து முன்னிலை வகிக்கின்றவர்கள் நூலாசிரியர் பேராசிரியர் பெருமகனார் முனைவர் ப வடநரசு அவர்கள். கடந்த 24 ஆண்டுகளாக இந்த மன்றத்திலும் இதற்கு வெளியிலும் 200 நிகழ்வுகளில்
ஒரு பெருமைக்குரிய தலை சிறந்த மூத்த தமிழ் அறிஞராக விளங்குகின்ற அவர்களை பற்றி மேடைகளில் அவர்களது பெருமைகளை எடுத்துச் சொல்வது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாகும். நமது மண்ணில் பிறந்து நாம் வாழுகின்ற இந்த நாட்களில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையை சேர்க்கின்ற அவர்களை பற்றி மகிழ்ச்சியுடன் எடுத்து சொல்கின்ற வாய்ப்பினை தொடர்ந்து அவர்கள் எனக்கு வழங்கி வருகின்றார்கள். எனவே எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் பெருமிதத்தோடு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் முதுகலை மாணவனாக இருந்த காலத்தில் தொடங்கப்பட்ட தமிழ் பணி கடந்த 60 ஆண்டுகளாக எவ்வித தொய்வும் இன்றி இன்று வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் திருமலைக்கும் தீத்தமிழுக்கும் தொடர்ந்து பணி செய்பவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ சமய நூலாகிய திருநூல் அல்லது விவிலியம் அல்லது நற்செய்தி அல்லது பைபிள் என்ற இந்த நூலை உலக திரு அவை தலைமையிடமாகிய வத்திக்கான் சென்று 5 திங்கள் உலகளாவிய அறிஞர் பெருமக்களோடு அதை பற்றி ஆய்வு செய்து மிகச் சிறந்த திருநூல் வல்லுநராக அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். 60 சமயங்களாகிய சைவம், சமணம், வைணவம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம் ஆகிய 6 சமயங்களிலும் ஓங்கிய புலமை பெற்று அனைத்து சமயங்களையும் ஏற்றிப் பற்றுகின்ற சமத்துவ இறை பண்பாளராக அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். உலக பொதுமறையாம் வள்ளுவத்தின் பணிக்காக காலையில் ஞானவீர விருதினையும் மாலையில் தமிழக அரசின் ஐயன் திருவள்ளுவர் விருதினையும் நம் நெஞ்சமெல்லாம் நினைத்திருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரே மனிதர் உலகத்தில் அவர்கள்தான் என்று நான் நினைக்கின்றேன். மட்டுமல்ல, ஆசிய நிலப்பரப்பின் சாதனையாளர்கள் 100-இல் ஒருவராக அவர்கள் அடையாளம் காட்டப்படுகின்றார்கள். அமெரிக்க வாழ்வியல் ஆய்வு மையம் அவர்களுக்கு உலக சாதனையாளர் விருதினை வழங்கி பெருமை செய்திருக்கின்றது. அவரது மாணவி முனைவர் பிரம்மசக்தி அவர்கள் சென்ற ஆண்டு இந்தியாவின் வைரம் என்று அவர்களுக்கு கிடைத்த அந்த விருதை முன்வைத்து நூல் எழுதி வெளியிட்டார்கள். இத்தகைய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரராக விளங்குகின்ற நமது தலைவர் அவர்கள் ஒரு எளிய தமிழ் தொண்டனாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தன்னை உட்படுத்தி சமூகத்தில் எந்தவித ஆடம்பரமும் இன்றி மிக எளிய தமிழ் தொண்டராக வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வல்லவரை நல்லவரை நானும் நாம் ஏற்றி போற்றுகின்ற நல்ல தமிழ் படையை வழிநடத்தி செல்கின்ற தலைவர் அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நம்மிடையே இருவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரங்கத்திலே இறைவணக்கம் பாடி தனது குடும்பம் முழுவதையும் தமிழ் இலக்கிய பணியும் இணைத்து தமிழ் இலக்கியங்களில் தோய்ந்து இளமுனைவர் பட்டம் பெற்று வீரம் செறிந்த தமிழச்சியாக நம்மிடையே வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் தான் இளமுனைவர் திருக்குறள் பிரபா அவர்கள். அவர்கள் இன்று இறைவணக்கம் பாடி இந்த நிகழ்வை தொடங்கி தந்தார்கள். அவர்களுக்கு வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பணிப்புடன் தெரிவித்து வரவேற்கின்றேன். ஆசிரியர் முனைவர் பிரம்மசக்தி அவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மட்டுமல்ல, கடன் பல கண்ட காரிகையாக நல்ல மாணவர்களை தனது ஆசிரியர் பணியின் மூலம் உருவாக்கிய ஒரு தலை சிறந்த ஆசிரியராக மிகச் சிறந்த குருபக்தியை கொண்ட சீடத்தியாக
என்னவென்றால் தன்னுடைய குரு எழுதிய திருக்குறள் ஆய்வு கட்டுரைகள் என்ற இந்த நூலை தனது ஆசான் எழுதி அவர்கள் வெளியிடுவது மிக பொருத்தமாக அமைகின்றது. ஐயா அவர்கள் இதற்கு முன்னாலும் தன்னுடைய மாணவிகளை மேடையில் ஏற்றி பெருமைப்படுத்தி பல முக்கிய நிகழ்வுகளில் அவர்களை பங்கேற்க செய்தவர்கள். அந்த வரிசையில் இன்று இந்த நூலை நம்மிடையே வருகை தந்து வெளியிடுகின்ற பாசமிகு சகோதரி முனைவர் பிரம்மசக்தி அவர்களையும் உங்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து தொலைத்தொடர்பு துறையின் பொறியாளர் மையநேய பண்பாளர் ஐயா பாப்பையா அவர்கள் மாநில தமிழ் சங்கத்தின் பொருளாளராக அவர்கள் பொறுப்பேற்ற பின் இந்த மாநில தமிழ் சங்கத்திற்கு ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி தந்தவர்களில் அவர்கள் முதன்மையானவர்கள். அவர்கள் தன்னுடைய கடமைகளை சிறப்பாக ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் இந்த மாநில தமிழ் சங்கம் பெருமையுடன் ஒலிவுடன் விளங்க வேண்டும் என்பதிலும் தமிழ் பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதிலும் மிகுந்த ஆர்வமுடையவர்கள். அவர்கள் இந்த நூலின் முதல் படியை இன்று பெற்று பெருமை சேர்க்கின்றார்கள். அவர்களை வருகை கண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருகை என வரவேற்கின்றேன். நாஞ்சினார் இளமுனைவர் முகுந்தன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். சிறப்புரையாற்ற பாராட்டு பாமாலை நம்மிடையே எழுதி வாசிக்க இருப்பவர்கள் நம்முடைய பாவலர் ராசகோபால் அவர்கள். தேசிய பாவலர் தாமுசா அவர்கள் செய்த இந்த நல்ல பணியை அவர்களுக்கு பின் தொடர்ந்து நிலா இலக்கிய வட்ட பொறுப்பாளரும் தலை சிறந்த மேனாள் மாவட்ட பதிவாளரும் சிறந்த பொலிஞருமாகிய ஐயா ராசகோபால் அவர்கள் இன்று பாராட்டுரை வழங்க இருக்கின்றார்கள். அந்த வல்லவரை நல்லவரை உளமாற வாழ்த்தி பாராட்டி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக வருக வருகை என வரவேற்கின்றேன். நன்றியுரை ஆற்றுவதற்காக ஏற்புரை ஆற்றுவதற்காக தலைவர் இருக்கின்றார்கள். அவர்கள் சிறப்பாக ஏற்புரை வழங்குவார்கள். நிறைவாக நன்றியுரை ஆற்றுவதற்காக நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய ஆய்வு மாணவர் அன்பு தம்பி முருகன் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய வட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு மாநில தமிழ் சங்கம் என்ற இந்த மன்றத்தை கோயிலாக கருதி தமிழன்னைக்கு தொண்டு செய்து வருகின்ற அந்த நல்ல தமிழ் மகனை கலை சிறந்த பண்பாளரை அன்பு தம்பி முருகன் அவர்களை வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருகை என வரவேற்கின்றேன். நிறைவாக இவ்விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் உளமாற வாழ்த்தி வணங்கி வருக வருகை என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பொறியாளர் ஐயா மனிதநேய பொறுப்பாளர் பாப்பையா அவர்களை கேட்டுக்கொள்கிறார். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பேராசான் வளர்ச்சி அவர்களே, இங்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வை ராமசாமி அவர்களே, நல்லதொரு வரவேற்பை ஆகிய ஜான்விட் ஐயா அவர்களே, இறைவாழ்த்து பாடி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரி பிரபா அவர்களே, பாராட்டு பாமாவை நல்கு வந்த நம்முடைய எல்லா வட்டத்தின் தலைவர் ராஜகோபால் ஐயா அவர்களே, வருகையால் பெருமை சேர்த்த தமிழஞ்சர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி விடுகிறேன். இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் வளர்ச்சி அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில்
நல்லதொரு வாய்ப்பினை ஐயா அவர்கள் எனக்கு அளித்துள்ளார்கள். நூலை வெளியிடுவதற்கும் எவ்வளவு குறுகிய காலத்தில் இதை பற்றி சொல்ல முடியுமோ அவ்வளவு குறுகிய காலத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லார் கையிலையும் நூல் வந்தாச்சு, இப்பவுமே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை என்று நான் எண்ணுகிறேன். ஆனாலும் நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் இந்த 3 நூல்கள் இங்கு வெளியிட்டார்கள் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஐயா அவர்கள் எழுதி வைத்திருக்கிற குவியலை பார்த்தீர்களானால் எண்ணில்லாதகாத நூல்கள் அவர்கள் வெளியிடலாம். அத்தனை குறிப்புகள் அவர்கள் கைவசம் இருக்கின்றது. ஆனால் கூட அவர்கள் இன்று நமக்கு ஒரு சிறிய நூலாக எனக்கு தென்பட்டாலும் கூட அருமையான ஒரு 6 கட்டுரைகள், அந்த 6 கட்டுரைகளும் ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்ன குறிப்புகள் அதிகமாக இருக்கும். ஐயா அவர்களே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க, சொன்னதே திரும்ப சொல்லி இருக்கிறேன். ஆனால் கூட அது உங்களுக்கு தேவையானது அப்படி என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அண்ணார் அவர்கள் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லோருக்கும் தேவையானது. எந்த வினாக்களை நாம் எழுப்பினாலும் திருக்குறளில் வரக்கூடிய நம்முடைய ஐயப்பாடுகளை நீக்குவதாக இந்த 6 கட்டுரைகளும் அமைந்திருக்கின்றது. அதனால நம்ம என்ன கேள்வி நம்ம ஐயாட்ட கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கேள்விக்குரிய விடையை நம்ம இந்த நூலை பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி இந்த நூலை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். உலக பொதுநூலாக திருக்குறளினை அருளிய திருவள்ளுவர் உலக அமைதி குறித்து விரிவாக விளம்பியுள்ளார். பேராசிரியர் வளர்ந்து அவர்கள் அவ்வப்போது எழுதிய ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்நூலாக வெளிவருகிறது. இந்நூல் 104 பக்கங்களை கொண்டது. 10 கட்டுரைகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் கட்டுரை உலக அமைதியின் திருவள்ளுவர், 2வது முப்பாலின் 3வது பாலின் முதன்மை, 3 திருக்குறள் காட்டும் அரசு, 4 திருக்குறளை அருளிய திருவள்ளுவர், 5 திருக்குறள் தொடர்பான வினாக்களும் விளக்கங்களும், 6 இதிலிய திருநூலும் திருவள்ளுவரின் முப்பாலும், திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்ற 7வது கட்டுரை, 8வது திருவள்ளுவ மாலையின் ஆசிரியர் ஒருவரே. அதை அடிக்கடி ஐயா அவர்கள் சொன்னால் கூட அதையே ஒரு தலைப்பாக நமக்கு அருமையாக வெளியிட்டிருக்கிறார்கள். தொல்காப்பியமும் திருக்குறளும் 10வது கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. உலக அமைதியின் திருவள்ளுவர் என்ற தலைப்பில் எடுத்துக்கொண்டால் பல்வேறு செய்திகளை ஐயா அவர்கள் இங்கு குறிப்பிட்டு உள்ளார்கள். உலக அமைதி இந்த திருவள்ளுவத்தின் வாயிலாக எவ்வாறெல்லாம் அமைய பெற்றிருக்கின்றது என்ற ஒரு நல்லதொரு விளக்கமான ஒரு கட்டுரையாக அமைந்துள்ளது. வள்ளுவ பெருந்தகை நாடுகளிடையே நல்லிணக்கம் நிலவினால்தான் மாந்தர் அனைவரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ இயலும் என்கிறார். நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நெறியோடு நாட்டு மக்களை பேணி காக்க ஆட்சியாளர் நாட்டு மக்களால் இறைவன் என்று போற்றப்படுவார். உலக சான்றோர்கள் கல்வி செல்வதே ஒருவருக்குரிய இயல்பான அறிவாகும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சீனாவுடன் இந்தியா போரிட வேண்டிய இக்கட்டான சூழல் வந்ததை 1961 பன்னரசன் கண்ணதாசன் சொன்ன ஒரு பாடலடிகளால் ஐயா விளக்கியிருக்கிறார். வேறு என்ற மலையின் மீது ஏறி வந்த சீனரை நேரு என்ற மலையின் மீது ஏறி நின்று சாடுவோம் என்று எழுச்சி பண் பாடினார் என்று தன் முதல் கட்டுரையில் குறிப்பிடுகிறார். 2 முப்பாலில் 3வது பாலின் முதன்மை. 3வது பால் என்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. ஐயா அவர்களே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி முதன்மை கொடுத்து அதை எழுதுகிறார்கள். திருக்குறளின் பெருமை பேசும் திருவள்ளுவ மாலையில் உள்ள 55 பாக்குள் 17 பெயரால் விளங்கும். முப்பாலே அருளிய திருவள்ளுவர் 110 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் சுத்தானந்த பாரதியார் அவர் குமரி கண்டத்தில் தோன்றினார் என்றும் கூறியுள்ளதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 48 ஓமைகள் இடம்பெற்றதாக பேராசிரியர் கோதண்டபாணி குறிப்பிடுவதாக கூறுகிறார். காமத்துப்பாலில் காமம் என்ற சொல் 47 இடங்களிலும் இன்பம் என்னும் சொல் 27 இடங்களிலும் அமைந்துள்ளன என்பதை இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். 3வது தலைப்பாகிய திருக்குறள் காட்டும் அரசு என்னும் கட்டுரையில் அண்ணன் காந்தியடிகளின் நெஞ்சத்தை திருக்குறள் கவர்ந்தது என்றும் அண்ணன் காந்தி கொல்லாமை பொய் சொல்லாமை என்னும் 2 தத்துவங்களால் உருவாக்கினார். ஆட்சியாளரை பற்றி கூறும்போது பொது நோக்கால் வேந்தர் வரிசையார் நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர்
என்கிறார். திருவள்ளுவர் தீய மாந்தரை 9 வகையினராக பகுத்து காட்டியுள்ளார் என்றும் விளம்பியுள்ளார். 4வது கட்டுரையாக திருக்குறளை அருளிய திருவள்ளுவர் என்ற கட்டுரையில் எல்லீசர் என்பவர் திருவள்ளுவருக்காக 4 பொற்காசுகளை அச்சிட்டுள்ளதாகவும் அதில் 2 பொற்காசுகள் லண்டன் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன என்பதையும் ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 1949 திருக்குறள் மாநாட்டில் திருக்குறளுக்கு எளிய தெளிவுரை தீட்டும் திட்டம் உருவானது. புலவர் குழந்தை வழக்கறிஞர் முனிசாமி, பேராசிரியர் வரதராசனார் ஆகியோர் திருக்குறளுக்கு உரை வரைந்தனர். பரிமேலழகர் உரையுடன் 208 குறளுக்கு விளக்கம் தந்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் வேளவேந்தன் அவர்கள் திருக்குறள் நெஞ்சில் ஏறினும் சிறைச்சாலை மறையும், தூய திருக்குறள் பரவுமானால் செருவகை வெறிகள் மாயும், இருக்கின்ற நூல்களுக்குள் இது ஒன்றே பொதுமை, இருக்கின்ற வாழ்நாள் எல்லாம் எழில்குறள் பரப்பி வாழ்வோம் என்று ஒரு அருமையான பாடலை தந்ததாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்தது 5வது கட்டுரையாக திருக்குறள் தொடர்பான வினாக்களும் விளக்கங்களும். இதில் நிறைய கேள்விகள் நம்ம கேட்ட கேள்விகளதான், அதாவது நாம எத்தனை வினாக்கள் ஐயப்பாட்டோடு நாம் ஐயாவிடம் வினவினோமோ அத்தனையும் அவர்கள் தொகுத்து இந்த தலைப்புக்குள்ள அழகாக எழுதியிருக்கிறாங்க. திருவள்ளுவரின் இயற்பெயர் மற்றும் பெற்றோர் பெயர் பற்றி பலவாறு கூறி வருகின்றனர். யாழ்ப்பாணத்து மாணிபாய் அகராதி திருவள்ளுவர் உக்கிரபெரும்பழுதி காலத்தவர் என்றும் தந்தை பெயர் பேராளி மாமுனி என்று கூறியுள்ளார். வள்ளுவன் 9 காலப்போக்கில் வள்ளுவர் எனவும் திருவள்ளுவர் எனவும் அமைந்தது என்ற செய்தியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் 110 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சுத்தானந்த பாரதியார் கூறியுள்ளார். பாவலர் சூசை மிக்கேல் கடியப்பட்டினமே திருவள்ளுவர் கோவிலில் இடமென்று எழுதியுள்ளார். பல்வேறு வினாக்களை எழுப்பி அதற்கு ஆதாரபூர்வமாக அது எந்தெந்த எண்களில் வருகின்றது என்பதையும் யாரெல்லாம் இதை விளைத்துள்ளார்கள் என்ற குறிப்பையும் அருமையாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். விபலிய திருநூறு திருவள்ளுவரின் முப்பால். விபலியம் 2100 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வள்ளுவம் 141 மொழிகளில் இடம்பெற்றுள்ளன. 1714ஆம் ஆண்டு விவிலியத்தை தமிழில் தந்தவர் சீகன் வாழ்வு என்ற சிறுமானியர். திருக்குறளை 1730 வீரமாமுனிவர் லத்தீனில் வழங்கினார். காரைக்குடி அழகப்பர் தமிழ் ஆங்கிலம் என இருமொழி ஏடாக அச்சிட்டு வழங்கினார் என்றும் வழிபாட்டு தலங்களில் விவிலிய விளக்க உரைகள் வழங்கும்போது திருக்குறள் மேற்கோள்கள் தந்து பெருமிதம் எழுதுகின்றார் என்றும் எடுத்து எழுதியுள்ளார். 7வது கட்டுரை திருவள்ளுவருடைய சமய சார்பற்றவர் என்பதை அடிக்கடி நம்ம ஐயா அவர்கள் குறிப்பிட நாம் கேட்டுள்ளோம். அதையும் ஒரு கட்டுரையாக ஐயா அவர்கள் இதில் வழங்கியுள்ளார்கள். தொல்காப்பியர் கடவுள் என்று கூறிய பரம்பொருளை திருவள்ளுவர் இறைவன் என்றே குறித்துள்ளார். நாளில் வரை 397 541 உரை நூல்கள் நல்கியதாக பேராசிரியர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்பதை ஒன்றே பொருளெனின் வேறெனின் அன்றென்ப 6 சமயத்தார் நன்றென எப்பாலும் இணையவே வள்ளுவனார் முப்பால் முடிந்த மொழி என கல்லாடனார் மொழி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 8வது தலைப்பாகிய கட்டுரையாகிய திருவள்ளுவ மாலையின் ஆசிரியர் ஒருவரே. இது அடிக்கடி ஐயா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மகிட்ட. இது பலர் எழுதினதாக காட்டப்பட்டு நான் ஒருவரே என்று நல்ல விளக்கமாக நான் அதிகமாக சொல்லலை. ஆனால் நீங்க புத்தகத்தின் வாயிலாக அதை நன்கு தெரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் மாலை தனியொருவரின் பெருமுயற்சியால் உருவாகின்றது என்பதை பல்வேறு சான்றுகள் மூலம் ஐயா அவர்கள் விளக்கியுள்ளார்கள். திருவள்ளுவர் மாலையில் 13 பாடல்கள் வேத கருத்தையும் 6 பாடல்கள் வீடு வேலையத்தையும் 3 பாடல்கள் திருமாலை பற்றிய செய்தியும் இடம்பெற்றுள்ளன என்ற செய்தியை நான் குறிப்பிடுகிறேன். அடுத்தது தொல்காப்பியம் திருக்குறளும் 2 நூல்களையும் ஒப்பிட்டு ஐயா ஒரு கட்டுரையை மிக அருமையாக அளித்துள்ளார்கள். சங்க தமிழில் மேல்வரி சட்டமாக தொல்காப்பியமும் கீழ்வரி சட்டமாக திருக்குறளும் திகழ்கின்றன. தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் நுட்பமாக ஆராய்ந்தவர் அறிஞர் மோகன்ராஜ். ஏன்னு சொன்னா அவருடைய ஆய்வு நூலே அதான், அவருடைய PhD ஆய்வு நூலே
தொல்காப்பியமும் திருக்குறளும் என்பதால் அவர் அதை பற்றி மிக ஆழமாக ஆய்ந்தறிந்து எழுதியுள்ள கருத்துக்களை எல்லாம் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அன்பு பற்றியும் கடல் வாணிபம் நூல் பற்றி இரு நூல்களும் தெரிவித்துள்ளன. 4 வகை படை பற்றி தொல்காப்பியமும் 3 வகை படை பற்றி திருக்குறளும் பேசப்படுகின்றன. தொல்காப்பியம் பரத்தமையை மறைமுகமாக கண்டிக்கிறது, திருக்குறளோ வெளிப்படையாக கண்டிக்கிறது. மடலேறு செய்தியை தொல்காப்பியம் வழக்காகவே கூறுகிறது. ஆனால் திருக்குறளில் 7 பாக்கள் மடல் பற்றி கூறுகிறது. மடல் ஏறுவேன் என எண்ணுதல், சொல்லுதல், மடல் ஏறுதல் 3ம் பெண்களுக்கு இல்லை என்பதை மிக அருமையாக ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த மடல் ஏறுதல் என்பது ஆண் தன்னுடைய வெட்கத்தை விட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது பெண்ணுக்கு அழகல்ல என்பதை மிக அருமையான முறையில எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக 10வது கட்டுரையில் திருக்குறளும் தமிழ் வளர்ச்சியும் திருவள்ளுவர் அருமையை திருக்குறளில் எந்தெந்த இடங்கள்ல அருமையாக புள்ளி விவரத்தோட எந்தெந்த குரட்பாக்கள்ல வருது என்பதை எண்களை எல்லாம் அழகாக குறிப்பிட்டு நம்ம தேடி நாம அலைய வேண்டாம் என்பதற்கு ஐயா அவர்களே சான்றாக எந்தெந்த சொல்லி எந்தெந்த எத்தனை முறை வருது, எந்தெந்த இடங்களில் எல்லாம் வருது என்பதை மிக அருமையான முறையில் எடுத்து தன்னுடைய ஆய்வின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுல உலகு என்னும் சொல் 32 குரட்பாக்களிலும், உலகம் 23 குரட்பாக்களிலும், ஞானம் என்பது 8 குரட்பாக்களிலேயும், வையம் என்பது 4 இடங்களிலேயும், வையகம் என்பது 4 இடங்களிலும், நாமநீர் என்பது ஒரே ஒரு இடத்துல மட்டும் வருவதாகவும், இப்படி 72 குரட்பாக்களில் உலகளாவிய சிந்தனையை துலங்குகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது ஈற்று சீர் கொண்ட குரட்பாக்கள் மலர் என்பது 665, பிறப்பு என்பது 291, காசு என்பது 200 குரட்பாக்கள் என்றும், நாள் என்பது 174 குரட்பாக்கள் என்று எடுத்து காட்டியுள்ளார்கள். எண்ணியல் சூழ்ந்து சிந்திக்கத்தக்கது 1 47, 2 13 இடங்கள்ல, 3 11 இடங்கள்ல, 4 11 இடங்கள்ல, 5 10 இடங்களில், 6 2 இடங்கள், 7 6 இடங்கள், 8 ஒரே ஒரு குறள்ல, 10 ஒரே ஒரு குறள், அதுல 9 இடம்பெறவில்லை என்பதை மிக அருமையாக ஆய்ந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 9வது எண்ணு மட்டும் திருக்குறளில் இடம்பெறவில்லை என்பதை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. 100 ஒரே ஒரு குறளையும், 1000 ஒரே ஒரு குறளையும், கோடி என்பது 4 குரட்பாக்கள், 10 கோடி என்பது ஒரே ஒரு குறளிலும், அடுக்கிய கோடி என்று வருவது 2 குரட்பாவிலும் இடம்பெற்றுள்ளன என்பதை மிக அருமையாக ஐயா அவர்கள், நான் வெறுமனே சொல்லிட்டேன், ஐயா அவர்கள் அது எந்தெந்த குறள் என்பதை எண்களையும் குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள். எந்தெந்த நூல்களில் திருக்குறள் போற்றப்பட்டுள்ளன என ஒரு பட்டியலையே வழங்கியிருக்கிறாங்க. ஆசிரியர் பேராசிரியர் வளர்ச்சி அவர்களுடைய ஆய்வு மிக மிக போற்றுதற்குரியது. அவர்களுடைய இந்த எளிய நூலானாலும் கூட நமக்கு அது மிக அருமையான நூல். இந்த நூலை அவர் எல்லோருக்கும் கையில் இருக்கக்கூடிய நூல் என்று நான் கருதுகிறேன். நமக்கு எந்த வினாக்கள் நம்முடைய உள்ளத்தில் எழுந்தாலும் அதற்கு விடை காண்பதற்கு ஏற்ற வகையில், அது திருக்குறளில் எந்த வினாக்கள் எழுதினாலும் நம்ம அதை விடை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அரிய நூலாக, ஒரு பொக்கிசமாக அதை நாம் கருத வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய பேராசிரியர் வளர்ச்சி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாசிக்க வருகின்றார்கள் ஐயா கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் மேனாள் மாவட்ட நிர்வாகர் ராசகோபால் ஐயா அவர்கள். கூட்டத்திற்கு தலைமை வைத்து சிறப்பித்துக் உலக திருக்குறள் தகவல் மைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர் ஐயா ஐயா அவர்கள், தண்ணீரில்லாத தமிழ் பேராசான், கர்நாடகத்தின் இலக்கணம், நெல்லை மண்ணில் தமிழ் கடல் ஐயா வளனார் அவர்களை மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் நன்மைகளை உங்கள் அனைவரையும் தாழ்ந்து
ஒவ்வொரு நூல் வெளியீட்டு விழாவிலும் பாராட்டு பாமலை வடித்து வாசிக்க வேண்டும் என்ற கணியனை எனக்கு அளித்து என்னை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா வடநாடகத்துக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அவர்களை மீண்டும் போட்டி வழங்குகிறேன். திருக்குறள் ஆய்வு கட்டுரைகள் நூல் வெளியீட்டு விழா நூலாசிரியர் பேராசிரியர் முதுமுனைவர் வடநரசையர். பாராட்டு பாமாலை. இடம் மாநில தமிழ்ச்சங்கம், பாளையங்கோட்டை. நாள் 27/21 சனிக்கிழமை மாலை மணி 5. ஓரேழு சீர்களில் உலகேழும் உய்புற, ஓரேழு சீர்களில் உலகேழும் உய்புற, ஆழமாய் அழுத்தமாய் யாவர்க்கும் பொதுமையாய் கூர்மதி புலமையால் வாழ்வியல் அரங்கனை முப்பாலாம் தாய்ப்பாலில் ஊற்றிய வள்ளல். கருவான இடமும் காலமும் குலமும் கணித்தற்கு அறிய கடவுள் தன்மையாய் அருவமாயிருந்து அகிலம் புறக்கும் ஆதி பகவன் அல்ல தெய்வப்புறவன். திருப்பெயர் வாழ்க. 2660 வரிகளில் 2660 வரிகளில் இல்லாத கருத்து எதுவும் இல்லை என்றே பாரோர்கள் புகழ்ந்து ஏற்றும் பனுவல் திருக்குறள். 2660 வரிகளில் இல்லாத கருத்தெதுவும் இல்லை என்றே பாரோர் புகழ்ந்தேத்தும் பனுவல் திருக்குறள். அறம்பொருள் இன்பம் உரைக்கும் அறநூல். உள்ளுதல் உள்ளி உரைத்தல், உரைத்ததனை தெள்ளுதல் வள்ளுவம் தரும் நற்பயணம். தெள்ளு தமிழின் தீஞ்சுவை காவியம், தெய்வப் புலவன் தீட்டிய கருத்தோவியம், புறப்புகள் ஓங்குக. தெள்ளு தமிழின் தீஞ்சுவை காவியம், தெய்வப் புலவன் தீட்டிய கருத்தோவியம், புறப்புகள் ஓங்குக. பொருணை நதியும் பொதிகை தமிழும் உணர்ந்து மகிழும் நெல்லை மண்ணின், பொருணை நதியும் பொதிகை தமிழும் உணர்ந்து மகிழும் நெல்லை மண்ணின் அருந்தமிழ் புலவன் அறிவுக்கு அரசன் வள்ளுவ வானத்து வளர்மதி கலைஞன். அருந்தமிழ் புலவன் அறிவுக்கு அரசன் வள்ளுவ வானத்து வளர்மதி கலைஞன். திருக்குறள் கடல் முத்தெடுத்து தொடுத்த முத்தாரம். திருக்குறள் ஆய்வு கட்டுரைகள். விரித்துறை நாயகன் வார் வளரரசு. விரிகளில் ஞாயிறாய் முடிகள் பண்ணான், விரிகளில் ஞாயிறாய் முடிக பண்ணான் என்று வாழ்த்து வழங்குகின்றேன். அவைத்தலைவர் அன்பிற்கினிய நல்லாசிரியர் முனைவர் ராமசாமி அவர்களே, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோராக பெற்றிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இரண்டொரு சொற்களை சொல்லுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று திருக்குறள் ஆய்வு கட்டுரைகள் என்கின்ற இந்த நூலை முனைவர் பிரம்மசக்தி அவர்கள் வெளியிட பொறியாளர் பாப்பையா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாராட்டு பாமாலையை பாவலர் ராசகுமார் அவர்கள் வழங்கியிருக்கிறார். நான் 2 செய்திகளை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திருக்குறளும் தமிழ் வளர்ச்சியும். இந்த செய்தி உங்களை சிந்திக்க வைக்கும். திருக்குறளாலே தமிழ் வளர்கிறது. அதற்கு ஒரு சிறிய சான்றை சொல்லுங்கள் என்று சொன்னால், நான் திருக்குறளிலே பார்க்கின்ற ஒரு பாடல் 169வது பாடல். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நினைக்கப்படும் என்கின்ற தொடரை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஜனவரியிலே வந்த 128 அறிஞருடைய நினைவேற்றல் கட்டுரைகளை அமெரிக்க திருநாட்டிலே தமிழ் அறக்கட்டளை வைத்திருக்கின்ற அழகப்பன் அவர்கள் ஒரு நூலாக தந்திருக்கிறார். இந்த நூலின் பெயரே நினைக்கப்பட வேண்டியவர்கள். நினைக்கப்படும் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு ஒரு நூலை உருவாக்குகின்ற அளவுக்கு செல்கிறோம் என்று சொன்னால், 1967 இருந்து இன்று வரை நான் எண்ணி பார்க்கின்ற போது 2003-4 எல்லாம் ஒரு சொல்லுக்கு விளக்கத்தை சொல்லி மகிழ்ந்திருக்கிறோம். திருக்குறள் இப்போது 3 சீர்களுக்குரிய விளக்கத்தை சொல்கிறோம். முன்னாலே ஒரு சொல்லுக்குரிய விளக்கத்தையே 2 ஆண்டுகள் விளக்கி இருக்கிறோம். திருக்குறள் அவ்வளவு ஆழக்கால் பட்டது என்கின்ற செய்தியை முதலிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 128 சான்றோர்களை பற்றிய செய்திகளை தினமணி
தொடர்ச்சியாக தருகின்ற போது, வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த சான்றோர்கள் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இந்த நூலுக்குள்ளே ஒரு கட்டுரை ஒப்பிலக்கிய கட்டுரையாக இருக்கிறது. விவிலியத்தையும் வள்ளுவத்தையும் இணைத்து பார்க்கின்ற, அதில் என்ன செய்திகளிலே ஒப்புமைகள் வருகின்றன என்கின்ற செய்தியை சான்றோர்கள் ஒன்று போலவே சிந்திக்கிறார்கள் என்ற நிலையிலே அமைகிறது. ஏனென்றால் வள்ளுவரை எந்த சமயத்தின் சிப்புக்குள்ளேயும் அடைக்கிவிட வேண்டாம். சிவிடுகளுக்குள்ளே அடைப்பது என்பது தமிழ்நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக அமைந்து வருகிறது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஈடுபாட்டின் காரணமாக தங்கள் சமயத்தை சார்ந்தது இந்த நூல் என்று சொல்லி மகிழ்கிறார்கள். அதற்கு இடம் இருந்தாலும் கூட அது உண்மையா என்று தழுவி பார்க்கின்ற போது திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்கின்ற அந்த கட்டுரை உங்களுக்கு அந்த தெளிவை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, பல்வேறு நிலைகளிலே நாம் திருக்குறளை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, மேலும் ஆராய்வதற்கு இது இடமாக அமைந்திருக்கிறது. திருவள்ளுவருடைய வரலாற்றை நாம் ஒரு வரையறை செய்து கொள்கிறோம். திருவள்ளுவர் குமரியிலே தோன்றினார், சென்னையிலே வாழ்ந்தார், மதுரையிலே திருக்குறளை அரங்கேற்றினார். எனக்கு முன்னாலே வந்திருக்கின்ற செய்திகள் எல்லாம் முனைவர் பிரம்மசக்தி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல பல்வேறு நிலைகளிலே திருவள்ளுவருடைய பெற்றோரை பற்றி சொல்கின்ற போதும் அவருடைய சூழ்நிலையை பற்றி சொல்கின்ற போதும் தவறான செய்திகள் கபிலர், அகவல் முதலான நூலிலே இருந்து 15ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்தவற்றையெல்லாம் இப்போது செப்பம் செய்து வருகிறோம். திருக்குறள் இன்று 502 பதிப்புகளை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு வியப்பாக இருக்கும். வரதராசனாருடைய உரை மட்டுமே 502 பதிப்புகளை பெற்றிருக்கிறது. 501 பதிப்புகள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே வந்தது. இப்போது 2 மாதங்களுக்கு முன்னாலே 502வது பதிப்பு வெளிவந்திருக்கிறது. நாம் பார்க்கிறோம், மிக பெருமையாக பன்னரசன் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற ஒரு புத்தகத்தை தந்தார்கள். 30 ஆண்டுகளுக்குள்ளாக 50 பதிப்புகளை பெற்ற ஒரு சாதனை நூலாக விளங்கியது. அதை போலவே திருக்குறள் பரிமேலனுடைய உரை 100க்கும் மேற்பட்ட பதிப்புகளை பெற்றிருக்கிறது. பெரும்பாலும் பலரும் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு விளக்கம் சொல்கின்ற போது பரிமேலனை சார்ந்து சொல்கிறார்கள் அல்லது எதிர்த்து சொல்கிறார்கள். இந்த அமைப்பை நாம் எண்ணிக்கொள்வதற்காக திருக்குறளை மேலும் மேலும் ஆராய்கின்ற போது திருக்குறள் நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒளிவிளக்காக மிளிர்கிறது என்ற நிலையிலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளை எடுத்து மொழித்திருக்கிறான்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது விளக்கம் 149வது நூற்பாவுக்கு விளக்கம் தருகிறார். 90 விளக்கத்தில் 370 நூற்பாக்கள் இருக்கின்றன. 5 இலக்கணத்திற்கும் சொல்லப்பட்ட விளக்கம். 149வது நூற்பாவுக்கு அவர் விளக்கம் தருகின்ற போது மனத்திற்கு மாசில நாள் அழித்தரன் என்கின்ற திருக்குறளின் பாயிரங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கம் தருகிறார், விரிவான விளக்கம் தருகிறார். அவருடைய ஈடுபாட்டை அதிலே புலப்படுத்துகிறார். திருவள்ளுவரை தெய்வ நிலையிலே போற்றி வருகின்ற ஒரு அருமையான தொடர். அவர் சமயச்சார்பு பற்றி சொல்லும் பொழுது முத்திருவேணியில் நம்பிக்கை அற்றவர். முத்திருவேணி நம்பிக்கை எதை குறிக்கிறீங்க? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், தொழில். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சார்புகளை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய திருக்குறள் ஆய்வு கட்டுரை வெளியிட்டுள்ளார்கள். தமிழிலே நான் அமர்த்தி வருகிறேன். ஐயா அவர்கள் இன்று இந்த திருக்குறள் ஆய்வு கட்டுரை 10 கட்டுரைகள் மிக சிறப்பான ஆய்வுரையாக அவர்கள் நூலை தந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் நிறைய நூல்களை தர இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நான் நூல் சார்பாக மீண்டும் வணங்கி வருகிறேன். இன்றைய விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேராசிரியர் அம்மா பிரம்மசக்தி அவர்கள் அந்த நூலை பற்றி மிக சிறப்பான ஒரு ஆய்வு, அந்த ஆய்வு கட்டுரையை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள்.
இப்பொழுது உலக திருக்குறள் தகவல் நிலையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பு உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை ஐயா முருகன் ஐயா அவர்கள் நாகர்கோவிலிலே இருந்து இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது நாகர்கோவிலிலே குச்சேரி என்ற கிராமத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். காலையிலே அவர்கள் திருமணம் போயிருக்கும்போது நான் குச்சேரியில் இருக்கிறேன், கண்டிப்பாக கூட்டத்திற்கு வந்து விடுவேன் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஐயாவுடன் நான் ஒப்புதல் வாங்கியிருந்தேன். அதே முறைப்படி அவர்கள் மழையின் காரணமாக சிரமப்பட்டாலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் இவர்கள் எல்லோரும் சார்பாக மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். அவர்கள் இன்று குறள் 920வது குறள் அதிகாரம் 92 வரைவின் நெறிமுறைப்படி வாழாத பெண்டி என்ற தலைப்பிலே அவர்கள் இருமண பெண்டியும் கல்லும் தவறும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு என்ற திருநீக்கப்பட்டார் தொடர்பு என்ற ஈச்சொலியை வைத்துக்கொண்டு அவர்கள் நமக்கு உரையாட இருக்கின்றார்கள். இலக்கோடு மிகச் சிறப்பாக தெரிந்த ஆற்றல் படைத்த பேராசிரியர் ஐயா அவர்களை நான் மீண்டும் மீண்டும் எழுதிட்டேன். அதற்கு முன்னால் நம்முடைய பேராசிரியர் தமிழ் மாமணி வரணய்யா அவர்கள் தன்னுடைய திருக்குறள் உரையிலே அவர்கள் மிக சுருக்கமான ஒரு தெளிவுரை தந்திருக்கிறார்கள். ஒரே வேளையில் இரட்டை மனத்தோடு வாழும் விளைவகையிலும் மதியை மயக்கும் மதுவும் சூதாட்டமும் திருமகளால் செல்வத்தின் உறவை இழந்தோரின் தொடர்புடைய சுற்றங்களாகும் என்ற ஒரு சிறப்பான விளக்கவுரை ஐயாவுக்கு தன்னுடைய திருக்குறள் விளக்கவுரையை தந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மீண்டும் வழங்குகின்றேன். இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை முகுந்தன் ஐயா அவர்களை உரையாற்றுவதுமாக உங்கள் எல்லோரும் சார்பாக பணிபன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பில் இந்திய தினம் நிகழ்ந்தேறக்கூடிய திருக்குறள் தொடர் சொற்பொழிவு தொடர்பாக தலைமை தாங்கி சிறப்பு செய்கின்ற அன்புக்குரிய வைலா அவர்களே, முன்னிலை கொள்கின்ற பேராசிரியர் பெருந்தகை வளமையா அவர்களே, அன்புக்குரிய ஐயா அவர்களே, ஐயா அவர்கள் பேர் எனக்கு ஜான் ஐயா அவர்களே, நான் வந்து காலெடுத்து வைத்ததும் அருமையான குரல் ஒன்று கேட்டேன். அவ்வளவுதான், அம்மாவுடைய குரல் தான் என்னுடைய காதிலே இருந்தது. ஓஹோ, ஆரம்பித்தாகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டேன். பேராசிரியரை பொறுத்த அளவில் ஒரு தகவல், தமிழகத்தில் யார் யார் தமிழோடு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ, தமிழ் பேராசிரியர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர், நட்பு வட்டம், ஊர் எல்லா அனைத்தும் தொடர்போடு இருக்கக்கூடியவர் தான் பேராசிரியர்கள். ஆக அனைத்து அறிஞர்களோடும் நெருக்கத்தை, உறவினை, பாசத்தினை, பிணைப்பினை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவ்வளவுதான். ஆக ஈடுபாடு என்பது வள்ளுவத்தில் எல்லோருக்கும் ஈடுபாடு உண்டு. நம்ம அனைவருக்கும் வள்ளுவத்தில் ஈடுபாடு உண்டு. ஆனால் ஆழங்காப்பட்ட தன்மை இருக்கிறதே, அது ஐயாவோட முடியும். அந்த ஆழங்காப்பட்ட தன்மை ஐயாவை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி தனித்து காட்டி அவர் புகழுக்குரியவர், அவர் செல்வாக்குக்குரியவர் என்பதை காட்டுகிறது. அந்த தலைப்புகளெல்லாம் சிந்தனை தலைப்புகள். ஆக எந்த இடத்தை தொட வேண்டுமோ அந்த இடத்தை தொட்டு காட்டுகிறார். மூன்றுக்குள்ளே நாம் நுழையவில்லை, ஆனாலும் தலைப்புகளை வடிவமைத்திருக்கிறார் அல்லவா, அது நினைத்து பார்க்கக்கூடியது. உலக அமைதி இன்று இல்லாது போன ஒன்று. அந்த அமைதிக்கு வள்ளுவன் காட்டக்கூடிய பாறை முதல் கட்டுரையில் அம்மா சொன்னதுதான் நான் கீழே இறங்கி வருகிறேன். பிறகு மூன்றாவது பாலின் முதன்மை, அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பால், முப்பாலுக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. இந்த மூன்றாவது பாலின் தன்மை, அதாவது தமிழினத்தாருடைய வாழ்வியல் கோட்பாடுகள் என்பது காமத்துப்பாலை அடிப்படையாக கொண்டது. கமம் என்ற சொல்லுடைய நீக்கி காமம் என்று ஆயிற்று என்றெல்லாம் விளக்கம் பெறுவோம். திருக்குறள் காட்டல் ஏற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல் வல்லது அரசு. பெரிய, அதாவது வள்ளுவ பெருந்தகை இருக்கிறாரே, வள்ளுவ பெருந்தகை அவர் மாடர்ன் கவர்மெண்ட்னு ஒரு பேப்பர் உண்டு. அதாவது பிஏ மாணவர்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அல்லது ஆன்சரல் சப்ஜெக்ட் என்ற பேரில். ஆக அரசு எப்படி அமைய வேண்டும், அரசு எப்படி அமைந்தால் சிறப்புக்குரியதாக இருக்கிறோம், அரசு எப்படி அமைந்து மக்கள் பயனை விளைவிக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஆயக்கூடிய இடம். நம்முடைய அரசு இருக்கிறதே, நாம் இப்பொழுது பேசக்கூடிய அரசு குடியரசு, ஆக ஜனநாயக அரசு. இது இருக்கிற அரசு நல்ல அரசு. இதுவே தீனி அரசு, செம்மாந்த அரசு, உயர் அரசு என்று எண்ணிவிடாது. இது அபத்தமான பல ஆட்களையும்
ஆணையம் தயாரித்து வைத்திருக்கிறது. ஆக யார் யார் எல்லாம் அரசியலுக்கு நாயக்கற்றவர்களோ ஊழல் தகுதியில தன்னுடைய காலையும் கையையும் அழுத்தி இருக்கிறார்களோ அவர்களும் இங்கு செல்வ பெரிய மனிதர்கள் ஜனநாயகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இருக்கிற அரசு நல்ல அரசு எது என்று கேட்டால் அது இந்த அரசு, அவ்வளவுதான். மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய அரசு. பிறகு வள்ளுவத்தை அருளிய திருவள்ளுவர் ஐயா அவர்கள் தரக்கூடிய வழக்கம் பார்க்க வேண்டும். பிறகு வினாக்கள் விடை, அது வாடிக்கையாக நான் ஒன்று செய்தேன். ஐயாவுடைய நூல் ஒன்று எனக்கு வழங்கப்பட்டு அதுக்கு தபால் செய்யுங்கள் என்று சொன்ன வேளையில் சுவஞர்கள் கேட்ட வினாக்களுக்கு விடையை தந்திருந்தார்கள். அதுபோல சுவஞர்களுடைய வினாக்களுக்கு விடையை தந்தது. பிறகு விகிதியமும் வள்ளுவரின் முப்பார். விகிதியத்தில் சிறப்பு என்பது விகிதியம் உலக மக்களை எல்லாம் ஈர்த்தமைந்த ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு நூல். அது எப்படி அமைகிறது என்றால் இயேசு பெருமானுடைய ஓமை கதைகள் மூலம் விளக்கப்பட்டது. வள்ளுவருடைய சிந்தனை ஓட்டம் அவருடைய ஓமைகளாலும் விளக்கம் பெறுவது போல இயேசு பெருமானுடைய சிந்தனை ஓட்டத்தாலும் அது விளக்கம் பெறுகிறது. பிறகு எந்த சிறுக்குள்ளே அடக்காதீர்கள் என்றார். அவ்வளவுதான். வள்ளுவரை சமயச்சார்போடு அடக்கி பார்த்து விடாதீர்கள் என்ற கருத்தை முன்வைத்தார். வள்ளுவ மாலை வாசிகள் ஒருவர் தான் நீண்ட காலமாகவே சொல்லிக் கொண்டே வருகிறது. ஐயா சென்னை பெரியார் இருக்கிறார் மோகனராசு அவர்களுடைய ஆய்வுகள் என்பதை அம்மா அவர்களும் சுட்டி காட்டினார்கள். திருப்பள்ளுவரும் திருக்குறளும் தமிழ் வளர்ச்சியும் இருந்தும் அதை பார்த்த உடனே நிரண்டேன். என்னது இது, அங்கு என்னதான் எழுதியிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் விரட்சியை போட்டிருக்கிறார். அது அவர் என்ன கருத்தை வைத்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். ஆக இனி நான் ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் பல புத்தகங்களை எழுதியவர். ஆக அந்த புத்தகங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் ஐயாவுடைய பேரை சொல்லக்கூடிய களஞ்சியமாக நின்று உதவும். நீண்ட காலத்திற்கு தமிழ் மாணாக்கர்களுக்கு, தமிழ் சுவஞர்களுக்கு, தமிழ் ஆய்வாளர்களுக்கு அது உதவக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் என்பதை சொல்லி அமைந்துவிட்டு எனக்கு அன்புக்குரிய ராமசாமி ஐயா அவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றி வரைவில் மகளிர். வரைவு என்பது திருமணம் என்பது பொருள். தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருள் துறைக்குள் நுழைந்தீர்கள் என்று சொன்னால் வரைவு இடை வைத்து பொருள் இடை வைத்து வரைவிடை வைத்து பொருள் வைத்திருத்தல் என்று ஒரு துறை உண்டு. ஆக தலைவரும் தலைவியும் இணைந்து விட காதலால் ஒதுக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில திருமணம் புரிந்து கொள்வேன் என்றவன் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறான். அந்த காலகட்டத்தில் திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொருள் திரட்ட வேண்டிய நிலை அமைகிறது. எனவே அதுகாலத்தான் நான் புரிந்து செல்லிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய துறை அது. இனி 92ஆம் அதிகாரம் வரைவு இல் மகளிர், வரைவின் மகளிர் என்றும் அமையும். வரைவே இல்லாத மகளிர் என்று பொருள் அமைகிறது. பொது மகளிர் என்று அமைகிறது. பொருள் விளையும் ஆய்ந்தொடியார், ஆய்ந்திருந்த வளைவை அடைந்த பெண்கள் யாரா பொருள் ஒன்றினையே விளைந்து செயல்பாட்டினை நடத்தை ஓரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் என்ற பொருள் அமைகிறது. 919வது பாடல் பண்பில் மகளிர். 1000 தான் இருந்தாலும் பண்பு இருக்க வேண்டும். பண்பிலே வளைத்து விழுந்து விடக்கூடாது. ஆக நடத்தை கோலத்திலே திறந்து விடக்கூடாது. ஆக எது இறந்தாலும் கற்பு என்று சொல்கிறோம். பெண்ணிற்கு கற்பு தான் முதன்மையானது. அதுல கோட்டை விட்டு விடக்கூடாது. எந்த கணவனும் ஏற்றுக்கொள்வான், எந்த பிழை செய்தாலும் பொறுத்துக் கொள்வான். ஆனா அதுல மட்டும் பிழை செய்தால் அவனுக்கு வேகம் வரும், கோபம் வரும், ஆத்திரம் வரும், அவசரம் வரும், அடி என்று இறங்கி விடுவான். இறந்தால் அந்த இடத்துல சமரசத்துக்கே இடம் இல்லை. அப்படி நிறைவேறந்து போன ஒரு பெண்ணினுடைய செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாழாயிருப்பதை விட போய் சேர்ந்து விடலாம். எனவே அது பண்பில் மகளிர் 912. பிறகு பொருள்களையும் ஆய்வுடைய பொருளையே ஆதாரமாக கொண்டு நடத்தையினை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய பெண்ணில் இருட்டறையில் ஏற்படும் அற்புதமான ஒரு பாட்டு. ஆக எந்த இடத்தை தொட்டு காட்ட வேண்டும் என்று வள்ளுவன் நினைத்து எழுதிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாட்டு. 2ஆம் நூற்றாண்டை ஒட்டிய காலகட்டத்தில் தென்புறத்திற்கு வடபுறத்து ஆரியர்கள் இனத்தை சார்ந்த நம்பூதிரி பிராமணர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வருகையால நம்முடைய நடத்தை கோலத்துல செயல்பாட்டுல சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. சில நன்மை தரக்கூடிய செயல்பாடு அமைந்திருக்கலாம். சில இடத்துல நம்மை கஜமாக்கி அனுப்பக்கூடிய செயல்பாடு அமைந்திருக்கலாம். இந்த இருட்டறையில் ஏதிர் பணம் என்பது யாரு? முன்பின் அறிமுகம் இல்லாத பணம், அது ஏதிர் பணம். இனி இருட்டறையில் ஏதிர் பணம் கல்வியத்து என்பது இருட்டறை என்பது யாரு?
ஒரு விளக்கம். அதற்கு பரிமேலழக தவறிய இடத்தையும் இவர் சுட்டி காட்டுவார். யார்? நம்முடைய தேவநேய பாவான் அறிஞர். அது பிழை, அது தவறு, அது ஏற்படை தந்து, அது தமிழ்நாகரிகம் அல்ல, தமிழனுடைய பண்பாடுடைய இந்த கூற்று அல்ல. எத்தனையோ இடத்துக்கு பரிமேலழக சறுக்கி விழுந்தார். அவர் வடக்கி விழுந்த இடங்கள் பலவாக இருக்கலாம். இருந்தாலும் தொட்டு அவருடைய தென்மையை சொல்லக்கூடிய இடங்களும் உண்டு. அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, புறக்கணிக்க முடியாது. அதெல்லாம் சரிதான். ஆனால் இருட்டறையில் ஏற்படும் என்பதற்கு நம்முடைய தேவநேய பாவாணர் போன்றவர்கள் தரக்கூடிய விளக்கம் இருக்கிறது. அற்புதமான விளக்கம். அதை விளக்கி காட்ட வேண்டும் என்று நினைக்கும் போது நலம் என்றால் அழகு என்பது பொருள். ஆக பெண்ணினுடைய அழகு கணவனுக்கு மட்டுமே ஆதல் வேண்டும், அவனுக்கு மட்டுமே, அவனை மட்டுமே இன்புறுத்தல் வேண்டும். ஆனால் அந்த நிலையிலிருந்து வழுவி பிறவொரு ஆடவனோடு நெருக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இழிநிலை இருக்கிறது. அந்த இழிநிலை பெண்ணிலை தான் பொது நலத்தார் என்ற சொல்லாத வள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த நலம் என்பது, இந்த அழகு என்பது, இந்த தோற்ற பொதுவு என்பது கணவனுக்கு மட்டுமே அமைதல் வேண்டும், ஏனைய நிலை அமைதல் கூடாது என்ற கருத்தை வள்ளுவனுடைய பார்வை 915 பாட்டு இருக்கு. நிறை நெஞ்சம், நிறை நெஞ்சம் என்றால் முழுமையாக அவருடைய நெஞ்சம் அவருடைய கணவன் மட்டுமே பட்டமைதல் வேண்டும். இருமண பெண் இருக்கிறார்களே, அவருடைய இதயப்பாடு எப்படி ஓடுகிறது என்றால் அவரோடு உறவு கொள்வாள். ஆனால் அவருடைய நெஞ்சம் பிற ஒரு ஆடவனையும் நினைக்கும். அதே காலகட்டத்தில் அதே இவனை விட அவனை அணுகினால் பொருள் திரட்சியாக கிடைக்கினேன் என்று கூட நினைப்பதற்கு அவள் இழந்தருவாள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நெஞ்சம் இருக்கிறது, அது வழுவிய நெஞ்சம். வழுக்கு நிலத்திலே காலை விட்டால் இழுத்துக் கொண்டே செல்வது போல வழுக்கிய வாழ்வியல் சிந்தனை அவர்கள் அந்த பெண்கள். ஆக நிறை நெஞ்சம் இல்லாத அந்த வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார். வளைவிலா ஆண்களையா, வளைவு இல்லாத மான், அதாவது மாற்றினை புகுந்த இளையினை. இளை என்றால் நகைகள், ஆபரணம் என்று சொல்கிறோமே, அவை அழிந்த பெண்ணிலிருந்து 919 இருக்கிறார். பிறகு இருமர பெண்கள் என்றே இந்த இடத்துல தான் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார். ஆக நம்முடைய பட்டினத்தார் இருக்கிறாரே, திருவெண்காணர் என்று அவருக்கு பெயர். வெண்காணர் என்று தன்னை நூலிலே குறித்து காட்டுவார் பட்டினத்தார். சிறந்த புலவன், தத்துவ பேரறிஞன். எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அப்படி சொல்வார். தாய் பார்வதி நினைத்து கனகமுறை தந்தாலே என்று காண்பேன் நான் என்று விரும்புகிறார், வேதனைப்படுகிறார். முறையடா என்ன விசமாரிக்கியா கேட்கிறா. ஒரு சமயத்துல நீ இறக்கின்ற தருவாய் உனக்கு நோய் வந்து உன்னை இழுத்துக் கொண்டு செல்லும் என்றால் அந்த காலகட்டத்தில் நான் நீ வந்து நிறுத்தேன், அதற்கென்று ஒரு முடிச்சியினை போட்டு வைத்துக் கொள்கிறேன். எந்த முடிச்சு என்றைக்கு அவ்வளவோ அன்றைக்கு உனக்கு உயிர் ஆண்டவனால் கேட்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஓடிவது தாயே, அன்னையே, அம்மா என்று சொன்னவர் தான் பட்டினத்தார். பட்டினத்தாருடைய அந்த தத்துவ சிந்தனை பாடல் இருக்கிறது, அற்புதமான பாடல்களாக விளக்குவார். இருமர பண்டிதர் ஒரு விளக்கு. அரசனுக்கே உன் வீட்டுக்கார யார் தெரியுமாப்பா உனக்கு, அவளுடைய ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கிறேயே, அரசியா வைத்து போற்றுகிறாயே, அவளுடைய மனம் இருக்கிறதே, இப்படி காட்டுகிறார். இருமர பெற்று அவனுக்கு வந்தது கோபம். உஜ்ஜயினியை ஆளக்கூடிய அரசனவன் அவன் இந்த குற்ற கேட்டதும் என்ன சொல்கின்றாய், கன்னியாசி பேர்வழியே கூட்டுப்பான். அகத்தை அடையந்தான், அடைக்கப்பட்டார். ஒரு சில நாட்கள் அங்கே இருந்தார். திடீரென்று ஒரு நாள் சாவியோடு வருகிறார், காட்டோரோடு வருகிறார், திறவுகோரோடு வருகிறார். இந்த கதவத்தினை நீ திறக்கிறாயா இல்லை நான் திறக்கட்டுமா என்று அங்கே இருந்து உஜ்ஜயினி மன்னனை பார்த்து கேட்கிறார். நீதானே அழைக்க வைக்க சொல்லி உத்தரவு ஆணையினை பிறப்பித்தாய், எனவே நீயே திறந்து கொள், நான் வெளியே வர வேண்டும் என்றால் திறந்து வை. திறந்து வந்தார், திறந்து வைத்தார், வந்தார், பேசினார். நீங்கள் அது உரைப்பது போல அவள் திருமணத்தில் என்பதை அவர் என்ன செய்தார்னா, குதிரை கொட்டிருந்து அவங்க குதிரை வைக்கக்கூடியவர், குதிரைகளை இயக்கக்கூடியவர், குதிரைகளை பாதுகாக்கக்கூடியவர், அவனோடு அந்த உறவினை பட்ட பகுதியில அந்த இடத்தில் நடத்தி முடித்தாள். பார்த்த வேளையில வேதனை தீ தேகம் அடிபட்டு வருகிறது அந்த இடத்துல தான். எந்த கணவராலும் பொறுக்க முடியாத இடம் இந்த இடம். எந்த கணவனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். இங்கு சமரசம் செய்த இடமே கிடையாது. முதல்ல அடி மிடி என்ற நிலையில் வரக்கூடிய இடம் தான் இந்த இடம். குழந்தைகளை வந்து அவர்கள் விழுந்து வேண்டுகிறார். நீங்க சொன்னீங்க, நான் இல்லை என்று மறுத்தேன், அதோடு இருக்கிறதை தங்களையும் காலாக்கிரகத்தில் அடைத்து விட்டேன், அது தவறு என்பதை இப்பொழுது புரிந்து விட்டேன், எனக்கு நீங்கள் சன்னியாசம் நடத்தது என்று அந்த துறவியிடமே
துறவியிடம் காதலில் விழுந்தார் யாரு? உஜயினி மண் ஆடாக்கண்ணா. தமிழ்நாட்டுக்கு போகணும் இருக்கிறது. குதிரைகிரியார் என்ற பெயரோடு அவருடைய செயல்பாடு அமைந்தது. அந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆன்மீக வரலாற்றை பார்க்கிறோம். ஆன்மீக வரலாறு என்பது தமிழகத்துக்கு என்று ஒரு ஆன்மீக வரலாறு எழுதுனா அது வள்ளல் பெருமானை மட்டுமே சாரக்கூடியது. வள்ளல் பெருமானை மட்டுமே சாரக்கூடியதற்கு வடபுறத்திலிருந்து துடுவத்திற்கு மேற்பகுதியிலிருந்து அவரை அழைத்துக்கு முன்பு ஓடி ஓடி வந்தார். இங்கே ஒரு புது விருந்து வந்திருக்கிறது, தமிழகத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். திருமண பெண்ணில் உண்டு யாருக்கு அவன் பணத்தை கொடுத்த அளவு பறந்து நேர்ல இவனை மனதில் வைத்துக் கொண்டது மாதிரி பாவலா பண்ணுனா நடித்தா அதே அதிகாரம் புசாத கும்பளையா இருந்தா. ஆனா உறவு நேசம் பாசம் நெருக்கம் அத்தனையும் அவனோடு அந்த பயலோடு நெருக்க வைத்துக் கொண்டார். குதிரை கொட்டில் காவல் செய்யக்கூடியவன் அந்த குதிரை செய்யக்கூடியவன் நெருக்க வைத்துக் கொண்டார். எனவே விளைவு என்ன ஆயிற்று என்றால் அவள் ஒதுக்கப்பட்டால் ஒதுக்கப்பட்டால் அந்த நிலைப்பாடு அங்கு அமையும். பட்டினத்தாருடைய கதையை பார்த்தால் அமையும். இனி இருமண பெண்ணிலும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இது பாடல். இருமண பெண்ணிலும் அந்த பொதுவாக நாம் பார்க்கின்ற பார்வை இருக்கிறதே பரத்தையர் என்ற சொல்லுக்கு வந்துவிடும், பொருளுக்கு வந்துவிடுகிறது. இருமண பெண்ணில் என்றால் கணவனோடு மட்டுமே நெருக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை அல்ல. இணையத்தால் பிற ஒரு ஆடவனோடு நெருக்க வைத்துக் கொள்ளக்கூடியவள், செயலாலும் பிற ஒரு ஆடவனோடு நெருக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவளுக்கு உண்டு. இருமண பெண்கள் ஆக அத்தகைய பெண்களும் உலகத்தில் இதை பாடுகிறார். பட்டினத்தார் பாடுகிறார். கைப்படி நாயகன் உறக்கி கையில் தைலவர் அப்புறம் வைத்து பின் ஒரு ஆடவனோடு கூடி மறந்து வந்த வேளையில அவனுடைய கையை அப்படி பழையபடியும் தூக்கி போட்டுவிட்டு அமையக்கூடிய இந்த பெண்ணை எப்படி நான் நம்புவேன்? அவருக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி ஏற்றாது. அவருடைய மனைவி ஒன்று சிவகர் ஒன்று, அவருடைய மனைவியுடைய பேர் சிவகரை. சிவகரா என்று வடமொழி கட்டமைப்போடு அந்த பெயரை மாற்றி வைத்திருக்கிறார்கள். சிவகரை என்பது அவருடைய பெயர், அற்புதமான பெயர். ஆக தத்துவத்தில பட்டினத்தார் சார்ந்துடைய தத்துவம் என்பது சிந்தனை என்பது முழுக்க முழுக்க சைவம் சார்புடையது. அந்த சைவம் சார்புடைய பட்டினத்தாருக்கு இறைவன் கொடுத்த மனைவிதான் சிவகரா. சிவகராவை மனமுடித்துக் கொண்டார், சிவகரையை மனமுடித்துக் கொண்டார். மருதவாணன் ஒரு பையன் அவருக்கு வளர்ப்பு மகனாக வந்து சேர்ந்தார். அவன் தான் இவருடைய ஞானத்தை தட்டி விட்டான். தட்டி விட்டு திறந்து வைத்துட்டு போனான். காதற்ற ஊசியும் மாறாத குளம் கடைபிடித்து என்று சொன்னான். அவன் கட்டோடனும் நிறந்தார். உன்னை எந்த தொழிலுக்கு அனுப்புவேன்? செட்டி குளத்திலே தோன்றியவன் ஆயிட்டேன். நீ அனைத்து தெய்வத்தையும் ஈட்டி வர வேண்டிய நிலைப்பாட்டுக்குரியவன் அன்றோ நீ என்ன கொண்டு வந்தாய்? இது இந்த வறட்சிய இந்த சாணத்தால உள்ள வறட்சியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாய், என்ன நிகழ்ந்தது உனக்கு? போட்டி பிடித்து விட்டதா என்று கேட்டிருப்பார். போட்டி என்றால் நெல்லை மாவட்டத்தில் தமிழர். ஆக இவனுக்கு ஏதாவது ஆய்விட்டதா, பைத்தியம் ஏதாவது ஆய்விட்டதா என்று கேட்டிருப்பார். ஆனா அவன் கடைசியில் ஒரு போதை வரைக்கும் ஒரு செய்தியை வைக்கிறது. அவரை மருதவாளன் பையன் என்ன எழுதுனா, காதற்ற ஊசி கூட கடைசியில பயனை தராது. பயனை தராது காதற்ற ஊசி அதற்கு பயன்படாது. அந்த ஊசி கூட உன்னோடு வராது, அது பயனே இல்லை. பயனற்ற பொருளுக்கு ஓரம் கட்டப்படுகின்ற அந்த ஊசி கூட உன்னோடு கடைசி காலத்தில் அதுவும் வராது என்று எழுதி வைத்திருந்தான். அதுதான் அவருடைய இதயத்தை திறந்தது, ஆன்மீக வாசலை திறந்தது. அதற்கு பிறகு அப்படியே கோமணத்தை கட்டி கொண்டார், கரும்பினை ஏற்றி கொண்டார். அவர் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வாழக்கூடிய அவளுக்கு ஒரு ஆக்கம் கட்ட, கூறு கட்ட, ஒரு பூக சமக்கையாக வைத்தார். அவளுக்கு அகப்பட்டது அத்தனை சுருட்ட வேண்டும் என்ற நிலை. அப்பத்தை கொடுத்து விட்டாள். அந்த அப்பத்தின் அகத்தை வைத்தார், அதன் விடத்தினை வைத்து விட்டாள். அவரோ பார்த்தார், தெரிந்து கொண்டார். அவள் இந்த நோக்கத்தோடு தனக்கு வர வேண்டிய செல்வத்தை அவர்களிருந்து பறித்துவிட வேண்டும் என்று எண்ணி இந்த அப்பத்தை கொடுத்து விட்டார்கள் என்று கூரையின் மேலே வீசி எறிந்தார். அது தீப்பிடித்து எரிந்தது. ஆக அவருடைய வாழ்க்கை வெளிப்படையாக சிறந்த சித்தர் என்பதை வெளிப்படுத்தி காட்டியது. ஆக இந்த இருமண பெண்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை பத்திரிகையாளரிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் பார்த்த உடனே அவள் யார் தெரியுதாப்பா? டபுள் டபுள் டபுள். ஆக இரட்டை மனம் கொண்டவள் அவள் என்பதை புரிந்து கொள்ள என்றார். இதை கவர்ந்த மனமுடைய பெண்ணிலும் கல்லும் கவரும் திருமகளால் கடியப்பட்டது. திருமகள் லட்சுமி தேவி. லட்சுமி தேவியால் கிடைத்த ஒரு நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கை நடந்தது. அப்படியே உண்மையை சொல்கிறேன். ஈழவெடுக்கலாம் அங்கு ஒரு 42 பேருடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளியாக்கப்பட்டது. ஒரு விவசாய போராட்டத்தின் காரணமாக அதில் முதல் குற்றவாளி யாரு? அவர் ஒரு முறை என்னை பார்த்தார். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறது. தோள்பட்டையிலே போட்டிருந்த அந்த
அது சுமத்து டவர் அதை எடுத்து இப்படி போட்டார். போட்டுக்கிட்டு என்னை விட வயசுல சின்ன பிள்ளை நீங்களோ, எனக்கு ரொம்ப சின்ன வயசு கூட அப்போ அண்ணா அப்போ ஆட்சிக்கட்டில் இருந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கலைஞர்களுடைய அருள் பெற்றவர், எனக்கு கலைஞர்கள் அருளை தரமாட்டாள், தரவும் மாட்டாள், எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் எந்த மகளுடைய வாய்ப்பு பெற்றதில்லை, அந்த லட்சுமி தேவியுடைய வாய்ப்பு பெற்றேன். அதை மட்டும் மறைக்க முடியாது. லட்சுமி தேவியுடைய வாய்ப்பு பெற்றால் பொருள் செல்வத்தால் உங்களோடு மேம்பட்டு நிற்கிறேன் என்று அவர் சொல்லாமல் சொன்னார். ஐயா வணக்கம் சொல்லி அதற்கு பிறகுதான் அவரை பற்றியுள்ள அத்தனை தகவலையும் எதிர்ப்பிட்டார். சொன்னார்கள், இவர் இந்த வழக்கில் அகப்பட்டு கிடக்கிறார், இவர்தான் முதல் நபர், குற்றச்சாட்டு பட்டியல் அகப்பட்ட முதல் நபர். அவர் என்ன செய்தார் பார்த்தீர்களா? தோள்பட்டையில போட்டிருந்த அந்த துண்டை எடுத்து கையில இப்படி போட்டார். அவருடைய வயசு என்னை விட எத்தனையோ 10 12 வயசுக்கு முற்பட்டு அவருடைய பையனுக்கு நான் ஆசிரியர். அதனாலதான் அவர் என்கிட்ட அதிகமாக குறைந்தார். குறைந்து விட்டு பார்த்து கூட்டிட்டு போறாரு. அவர் செய்த தவிர 42 பேருடைய சரித்திரத்தை நிறைவு பண்ணி வைத்திருக்கார். சிவராமூர் நடந்த ஒரு வழக்கம் தர வேண்டி இருக்கிறது. இந்த ராமூர் தெரிஞ்சவர்கள் பேசுறாங்க. என்ன ராமூர் எப்பவுமே மொழிகளோட லேச ஒரு உறஞ்சிட்டு தான் நான் போதும் என்னுடைய வழக்கம். அவர்கள் என்பது அவர்களும் ஆயிற்று, அவர்களும் என்பது அவர் கரு ஆயிற்று, அவர்களு என்பது கரு ஆயிற்று, கரு பின்னாடி டூ ஆயிற்று. அர்த்தம் என்ன? அவர்கள் என்பது தெலுங்கர்கள் போடுகிறார்களே பின்னாடி டூ என்பது சீதாராமனு உப்பர். சுவாமியாற்றலோடு பெரியவர் இருந்தார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவராக அடலையராக நின்று செயல்பட்டவர். அவர் சோமயாஜிலோடு ஒருவர். அவர் பின்னாடி டூ போட்டிருப்பார். தெலுங்கு பேசக்கூடியவர். தெலுங்கு பேசக்கூடியவர்கள் எல்லாமே தன்னுடைய அடையாளத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவார்கள். பாருங்கள், இதை என்ன சொல்கிறார் பாருங்கள். பரிமையாக கவறுபட்ட மனம் 2ஆக விற்பனை. கவறுபட்ட மனத்தையுடைய மகளிர். ஆக ஒருமுகப்பட்ட மனம் அல்ல, இருமுகப்பட்ட மனம் கல்லும் அடுத்தால பேரடை இங்க வருகிறார். தனி மனித அளவுல நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போதைப் பொருள் இருக்கிறதே, அந்த கல்லும் சூதும். கவர்தல் என்று கவர் என்றால் சூதாடுவதற்கு உதவி செய்யக்கூடிய துணைக்கருவிகளை கவர்தல், கவர் என்றது சொல்ல வழங்குகிறது. கவர் ஆடல் என்பது சூதாடலை வழங்கக்கூடியது. இந்த மூன்றும் திருமகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய நட்பாராமை. திருமகள் புறக்கணித்து விடுவாள் என்றால் அவரிடம் செல்வம் இராது, செல்வம் விலகி போய்விடும் என்ற கருத்தை வைக்கிறார். பிறகு கவர்த்த மனதையுடைய பெண்ணிலும் கல்லும் கவரும் திருமகளால் கடியப்பட்டவரது தொடர்பு என்கிறார் மணக்குடவர். ஆக எல்லாருடைய பாட்டு கருத்தை பார்த்தா ஒருமித்த சிந்தனை தான். அது வேறுபட்ட சிந்தனை ஒன்றுமே இல்லை. கல் என்பது பருவதற்கு தகுதியற்ற போதைப் பொருள் கல் என்பது, கவரி என்பது சூதாட்டம். பிறகு இருமல பெண்ணிற்கு பரத்தியர்களோடு உள்ள பெருக்கம். இதை மூன்றுமே இவருடைய செல்வத்தை அழைத்துவிடும் என்கிறார். பிறகு சியாமி சிதம்பரனார் தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பழைய தஞ்சை மாவட்டம் நான் சொல்லக்கூடிய மாவட்டம். இது திருவாரூர் ஒரு பக்கம், நாகப்பட்டினம் ஒரு பக்கம், தஞ்சை ஒரு பக்கம் என்று 3 துண்டாக கத்தரிக்கப்பட்டு விட்டது. அந்த ஒருங்கிணைந்த பழைய தஞ்சை மாவட்டத்தில் அடலையராக சிம்மம் வந்தது போல வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் சாமி சிதம்பரனார் அவர்கள். ஆக மலையமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பை சார்ந்தவர். மனைவி யார் என்று சொன்னால் சிவகாமி அம்மா, அந்த அம்மா பேரு. அவர் யாரு? வன்னியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சமூக அமைப்பை, படையாட்சி அமைப்பை சார்ந்தவர். அவருடைய மாமனார் வேற பார்த்தீங்கன்னா பின்பகுதியில பிள்ளை என்ற பெயர் ஒட்டி இருக்கும். ஆக இந்த இவருடைய செயல்பட்டையோட காட்சி எடுப்பார் எப்போது. ஆக ஆங்கிலேயர்களுடைய செயல்பாடு நாகரிகம். ஆக தமிழறிஞர்களாக இருந்தாலும் ஆங்கில தோற்றத்திற்கு, ஆங்கில நடைமுறை பாவனைக்கு முதலிடம் கொடுத்த சிறப்புக்குரியவர். 10 பாட்டும் பண்டை தருவார், 8 தொகையும் பண்டை தருவார். இப்படி கண்ட அற்புதமான புத்தகங்களை எழுதுகிறார். சங்க இலக்கியத்துல பண்டை தமிழருடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதை படிப்படியாக இலக்கிய பேசிவிட்டு சென்று விடலாம். தான் அதனை வெளியிட்டார்கள். தேசியர்கள் சொல்றது எனக்கு போதுகிற தேசியர்கள். பிறகு கல், சூதை இவைகள் லட்சுமியால் கைவிடப்பட்டவர்களுடைய உறவாகும். முனுசாமி ஐயா அவர்கள், விழுப்புரம் முனுசாமி ஐயா அவர்களுடைய கருத்து. இறுதியா மனத்தினுடைய மகளிரும் கல்லும் சூதும் என்னும் நட்புடையவரை ஆகும் என்ற கருத்தை அவர் வைக்கிறார். இருமல பெண்ணின் உறவு
கல் பருகுதல், தவறாடல் எனவர் மூன்றும் ஒருவனை செல்வத்திலிருந்து எழுந்துவிட வறுமையுற காரணமாகும் என்பது பாடல் தரும் மைய கருத்தாகும். திருவள்ளுவர் வள்ளுவத்தில் பெண்வழி சேரல் என்று ஒரு அதிகாரத்தை அமைத்துள்ளார். வள்ளுவத்தை திறந்து பார்த்தால் பெண்வழி சேரல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு. பெண் வழிபட்டமைதல் என்பது அதனுடைய விரிவாக்க பொருள். பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர் சிவானந்தம் அவர்கள் இது வள்ளுவருடைய சரக்கல் இடம் என்றார். இது வள்ளுவன் சரக்கி விழுந்த இடம். எந்த புலவனாக இருந்தாலும் அந்த புலவன் காலத்தின் கருத்தையும் சில இடத்தில் வெளியிடுவான். சில இடங்கள்ல காலத்தோடு மாறுபட்டு எதிர்நீச்சல் போடுவான். இது புலவனுடைய கவிஞனுடைய நடத்தை கோலம். ஆனா ஜீவானந்தத்தினுடைய பார்வையில வள்ளுவனால் பார்த்த பார்வை பெண்மணி சேர்ந்த அந்த அதிகார தலைப்பு இருக்கிறது. இவர் அந்த காலத்துல 2ஆம் நூற்றாண்டை ஒட்டிய காலகட்டத்துல எந்த கருத்து இருந்தது அந்த கருத்தை அப்படியே படியெடுத்து தருகிறார். இது பெண் சொல்லை கேட்காது என்று சொல்லுவதை சிந்தித்திருப்பார். ஏற்படைத்துப்பானா என்றால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் மருத்துவத்துக்கு என்று வள்ளுவர் சொல்லவில்லை. பெண் சொல்லே கேட்காது என்று சொல்லக்கூடிய இடத்துல வள்ளுவர் சரக்கலோடு தெரிகிறது. அது சரக்கலா இல்லையா என்பது ஆய்வு. ஆனால் அற்புதமாக தன்னுடைய கருத்தை நிலைநாட்டி இருக்கிறார் அந்த புத்தகத்தில் ஜீவானந்தம் அவர்கள். ஆக அவர் பெரிய படிப்பாளி ஒன்றும் கிடையாது ஜீவானந்தம். அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த நூலகத்தை உள்ளடக்கி இருந்தது யாரென்றால் சிங்கார வெறுப்பெட்டியார் என்று ஒருவர் இருந்தார். எங்க சென்னையில நொச்சிக்குப்பத்துல அவர் 2 சொத்து உண்டு. சென்னையில் இருக்கக்கூடிய வானொலி நிலையம் அவருடைய இடம் தான். 2 சொத்துக்கு அதிபதி. பொதுவுடைமை சித்தாந்தத்தில் ஈடுபாடு, நாத்திய சிந்தனையில் மறு நிலைப்பாடு அவருக்கு ஈடுபாடு இருந்தது. ஆனால் தென்னிந்தியர்களுக்கே நாத்திய சிந்தனையை முறையாக கற்பித்த பேராசான் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது சிங்காரவேலரைத்தான் பிடிக்கும். அவர் பொதுவுடைமை சித்தாந்தத்தை பெண்களுக்கு முறையாக கற்பித்தது சிவானந்தம். அவர் 2-3 தடவை அதை பார்க்க போயிருக்கிறார் ஒரே நாள். அண்ணாச்சி வணக்கம் முதல்ல போனாரு, வணக்கம் மாதம் சொல்லி கூப்பிட்டு பேசிட்டே இருந்திருக்காரு. உறவு போயிட்டு திருப்பி 2வது தடவை செகண்ட் ரவுண்ட் வந்து அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் வாங்கினா அது சில விஷயங்கள் எனக்கு வேணும், தெளிவு வேணும். தெளிவாக உட்காருனாரு. போன மனுஷன் பழையபடிக்கு ஒரு மணி கால அளவுக்கு பிறகு திருப்பி வந்துருக்கிறார். என்ன திருப்பி வந்துருக்கு? அண்ணாச்சி வணக்கத்தோட வந்துட்டார். நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லி அடிமைத்தளத்திற்கு ஆட்பட்டா செயல்படுகிறார். இது எதற்கு இந்த அண்ணாச்சி வணக்கம்? ஒரு முறை சொன்னால் போதாது. அது நாகரூர் அது அந்த கேரக்டர் இருக்க அது நாகரூர் பேர்வழிகளுடைய புத்தி. அது எப்போ பார்த்தாலும் அண்ணாச்சி வணக்கம் என்று சொல்வது. அந்த கொண்டு அவர்கிட்ட காட்டினாரு. அவர் மண்டையில் ஒரு அடி போட்டாரு. எனக்கு ஒரு அடிமைத்தள புத்தியை உருவட்டி நீக்கிறது கூட இருக்க. இந்த அண்ணாச்சியை விட்டு ஒரு முறை மட்டும் சொல்லு என்று பிறகு அவர் அண்ணாச்சியை விட்ட பாடுங்க. அவர் அவரிடம் நடந்தார். அது கட்டம். புதுமை பெண் என்று அற்புதமான ஒரு புத்தகத்தை ஜீவானந்தம் அவர்கள் எழுதியிருக்கிறார். நல்ல புத்தகம். ஒரு முறை கிடைத்தால் படித்து பார்த்து சுவைத்து மகிழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஆக பெண்வழி சேரல் கூடாது என்பது வள்ளுவனாருடைய அழுத்தம் திருத்தமான கருத்தாக இருக்கிறது. இது ஏற்படைத்தல்ல. ஆய்ந்து பார்த்து அவள் காட்டக்கூடிய வழி நல்வழியா இல்லை ஆக்கங்கெட்ட வழியா என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்பம் நடக்க வேண்டும் என்றுதான் வள்ளுவர் சொல்லியிருக்க வேண்டுமே ஒழிய வேறுபட்ட கோணத்தில் சொல்லுதல் ஏற்படை தந்து என்று வள்ளுவனாரோடு சண்டைக்கு போகிறார் யார்? ஜீவானந்தம். பெண் பேச்சு கேளு என்பது அழுத்தம் திருத்தமாக ஆணைத்தரமாக வலுவாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்துல என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிந்தித்துப்பார் என்று ஒரு இடத்துல கூட சொல்லலையேங்கிறார். சிந்தித்துப்பார் என்று சிந்தித்து பார்த்து அவர் சொல்லி சரியா தப்பா இல்லையா ஏற்றுக்கொள்ளாம வேண்டாம் அப்படி ஒரு இடத்துல கூட சொல்லலையேங்கிறார். பெண் கேவல் செய்துள்ளதும் ஆண்மையின் ஆணுடை பெண்ணே பெருமை உடைத்து வள்ளுவனாருடைய பெண்ணுக்கு ஏவல் செய்து வாழ்க்கையை துவத்தக்கூடிய ஆணை விட இந்த பெண்ணுடைய பெருமை இருக்கிறது, அதுவே உயர்வானது. பெண் ஏவல் கேட்டுள்ளக்கூடிய ஆடவரை விட பெண்ணுக்கு இந்த பெண்ணே பெருமை உடையவள் என்ற கருத்து இருக்கிறது. இது 907வது பாட்டில் 92ஆம் அதிகாரமாக வரைவின் மொழி அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. வரைவு என்றால் திருமணம், திருமணமே இல்லாமல் அவள் வாழ்க்கையினை அமைத்துக் கொள்ளக்கூடிய பரத்தையரை பார்த்து வருகிறார். இருமண பெண்கள் என்பதும் ஒரு நிலையில இப்போ பத்திரகிரியாறு
அவருடைய மனைவியினுடைய நடத்தை கோபம் என்பது காசை மையமாக கொண்டது இல்ல, அவனோடு கொண்ட மோகத்தை மையமாக கொண்டது. அதுவும் ஒரு விதத்தில் வழக்கிய வாழ்க்கை. அவர் 92 அதிகாரம் அறிவியல் அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. கல்வுண்ணாமை அதிகாரம் 93வது அதிகாரமாக உள்ளது. கல் மதியனை மயக்கக்கூடியது கல்வி என்பது. ஆக பண்டை நாளில் பண்டை தமிழர்கள் கல்வினை பெறுகிறார்கள். அதாவது சிறியர்கள் பெறும் இவன் மட்டுமே அல்ல. ஆக எவ்வளவுதான் பெற்றாலும் மற்றவரோடு பகிர்ந்து கொடுத்து கல்வினை பருகுதல் என்பது பண்டை தமிழர்களுடைய வாழ்க்கை நிறையாக இருந்தது. அதை பார்க்கலாம். பிறகு கல்விண்ணாமை அதிகாரம் 93வது அதிகாரமாக வரைவின் மகளிர் கல்வி. வரைவின் மகளிர் திருமணமே இல்லாமல் பரத்தினை உணர்வோடு செயல்படக்கூடிய பெண்களுக்கு அடுத்த நிலையில தப்பு காலத்தை செய்வதற்கு மனிதனை எடுத்துச் செல்லக்கூடிய ஆக்கங்கட்ட கூறு கட்ட நடத்தை கட்ட ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது கல். கல்வினா என்னது? கல் உண்டவனை கல் உண்டு கழித்தான் என்பது, அடித்தல் என்பது மகிழ்ந்தல் என்பது. நாகர்கோவில் பேச்சு தமிழ்ல விளையாட்டை கூட, அதாவது கோரிக்கை விளையாடுவோம் அந்த காலத்தில். கோரிக்கை விளையாடுறது கோரிக்கை கட்சி கேட்போம். கட்சி விளையாட வருமானு கேட்போம். கோரிக்கை விளையாடுவோமான்னு கழித்தல், கல்லுண்டு கழித்தல். அதை மாதிரி கட்சி கழித்தல். கழித்தல் என்ற சொல்லாட்சி மகிழ்ச்சிக்குரியது. சொல்லாட்சிய அவரை நீக்க ஒரு அருமையான ஒரு குரலை போடலாம். வள்ளுவரின் 1920வது குரல் அடுத்து வருவது 93வது அதிகாரம் என வரும் 2 அதிகாரங்களையும் கொள்ள வேண்டியுள்ளது. பெண்படி சேரல் 1, வரவின் மகளிர் கல் உண்ணாமை சூது. இந்த 4 அதிகாரங்களும் பக்கத்து அடுத்தால மருந்து போயிருக்கிறார். மருத்துவர்கிட்ட என்ன சொல்லணுமோ, மருத்துவ குறிப்பாக எது சொல்லணுமோ அதை 3 நாடிகளை சொல்லுவார். ஆக 3 நாடிகளையும் சொல்லிவிட்டு அந்த மருந்து அதிகாரத்தை அவர் நீட்டினார். இவர் அதிகாரங்கள் ஒன்றினை குறித்து தொடர்பாக கருத்தால் நெருங்கி அமையும். ஆக இது 3வது நிலை. இருட்டறையில் ஏதில் படம் என்று ஒரு தொடரை வள்ளுவர் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு நம்முடைய பாவாணர் ஐயா அவர்கள், அதாவது தேவரைய பாவாணர் ஐயா அவர்கள், இருட்டறையின் கண்ணே முன்னறியாத பிணத்தை தனிவினால் போதும் என்று பரிமையாளர்கள் உரை தந்திருப்பது கூறுகிறார்கள். இருட்டறையில முன் அறிமுகம் இல்லாத பெண்ணருத்தியோடு தழுவினால் போத என்று பரிமையாளர்கள் உரை அமைத்திருப்பது பொருந்தாது. இது யாருடைய கருத்து? பரிமையாளர் கருத்தை புறந்தழுகிறார். யாரு? தேவனையர். முயக்கம் தடி என் 2 இடக்கரக்கல் அவையில, சான்றோர் சபையில, சான்றோர் அவையில பெரிய மந்திரர்கள் இருக்கக்கூடிய இடத்த சொல்லுதற்குரிய சொல்லல இருந்தாலும் அந்த சொல்ல எடுத்ததுக்கு ஆசிரியர் கருதிய காரணம் அவர் என்ன சொல்றாரு? பரிமையாளர் இருந்தார். பிணம் எடுத்தட்டு என்றோ பிணம் தூக்கிட்டு என்றோ யாத்திருப்பார். பரிமையாளர் கருத்துக்கு இவருடைய உரையின் புழக்கத்துக்கு எதிரடையாக வைக்கிறது தவறு என்று சொல்லிவிட்டு அது சரியாக இருந்தால் பிணத்தை எடுத்தது, பிணத்தை தூக்கி ஆயிற்று என்று சொல்லியிருப்பார். அப்படி சொல்லவில்லை. மேலும் உயிர் போறதின் பேய் வந்து அன்பு நில கருதி விளக்கேற்றி வைப்பது தமிழர்களுடைய வழக்கம். ஓய்விட்டார் என்றால் விளக்கேற்றி வைப்பது. வெளியிலிருந்து யாரால் 2-3 பேர் வந்திருப்பார்கள். அந்த விவரம் தெரிந்து அவர் செல்ல வேண்டும் என்றால் முதல்ல தலைமாட்டுதான் இறந்த நபருக்கு தலைமாட்டுதான் விளக்கேற்றி வைத்தவர்களுக்கு விளக்கேற்றி வைத்தவர்கள் இங்கு செல்ல. ஏனென்றால் அவர் செல்லக்கூடிய வேளையில பேய் தொட்டுவிடும் என்பது தமிழனுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒன்றும் புறந்தள்ள முடியாது. எனவே விளக்கேற்றி வைத்த பிறகு நீங்கள் செல்லலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு தமிழகத்திலே உண்டு. உயிர் போன பிறகு பேய் வந்து அன்பின கருதி விளக்கேற்றி வைப்பது தமிழர் வழக்கமே அன்றி இருட்டறையில் சவத்தை இட்டு வைப்பது நமது வழக்கமல்ல. இது தேவரையருடைய அனைத்தும் திருநெல்வேலி மாவட்டத்து வேளாளர் உள்ளிட்ட சமுதாயத்தினுடைய கேரக்டர் கூட கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வேளாளர் சமுதாயத்துல செட்டிப்பிள்ளமார் செட்டிப்பிள்ளாளர் சைவ சுத்தியாளர்கள் சொல்லுவாங்க. அவங்க தாலியை கயத்துல தான் போடுவாங்க, மஞ்சள் கயத்துல தான் போடுவார்கள். இன்றைக்கும் பழக்கம். ஆனா பிற சமுதாயத்தாரன்னா தங்கத்துல பாதி வளத்தை போட்டு விடுவது. இது திருநெல்வேலி மாவட்டத்து
வேளாளர்களுக்கே உரிய அது சைவ செட்டியார்கள் என்று சொல்லக்கூடிய வேளாளர்களுக்கே உரிய நடத்தை இருக்கிறார். இந்த தோன்றினார் இங்கு பார்த்தால் யார் யாரும் என்னென்ன நடைமுறை பாவனைகள் இருக்கிறது என்பதை கண்டு அதற்கு அதை அப்படியே பதிவு செய்திருக்கிறார். முயக்கம் என் கூட்டத்தை குறிப்பதால் அதற்கு ஓமமாக தழுவதும் அதனை கொஞ்சம் மயக்கம் என்றாலும் தழுவல் என்றாலும் ஒரே பொருள்தான். இத்தகைய பணம் தழுவும் வழக்கம் தமிழர் என்றால் வேட்பாளருடைய ஆசிரியர் காலத்தில் இருப்பது கண்டு அதனையே ஓமமாக அமைத்திருத்தல் வேண்டும். ஆசிரியர் என்பது யாரு? வள்ளுவர். வள்ளுவர் எதனை சொன்னார் என்றால் பிணத்தை தழுவது, ஏதில் பணம் என்று சொன்னார். முன்பின் அறிமுகம் என்றால் ஏதில் பணம், அது இருட்டறையில் தழுவது அப்படின்னு சொன்னால் இந்த பார்ப்பனர்கள் அவர்களிட நம்பூதிரி பிராமணர்கள் அந்த பெண் ஒரு பெண் பிள்ளை அவர்களுடைய குணையில் நடத்தை போல எப்படி என்று சொன்னால் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே மனமுடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சேர்த்தல் என்பது அதற்கு பிறகுதான். அவர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அவரை கணவனோடு சேர்த்து வைத்தல் என்பது அவருடைய நடத்தையாக இருந்தது. அப்படி அனுப்ப பெற்ற பெண் ஒருத்தி கணவனை அடைவதற்கு முன்னால் இறந்து போனா அந்த பெண்ணை இவை என்ன செய்யறாங்கன்னா வாடகைக்கு வெங்க பையங்கிற சொல்லை பயன்படுத்துவார் அவருடைய உரையில. யாரு? தேவநேய பாவலர் ஒரு வெங்க பையனை வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இந்த தொழிலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விளைபாட்டு இறந்து போன பிணம் அது எப்படி முக்தி பதம் அடைய போகிறது என்று சொன்னால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த எண்ணம் அவர்களிடம் வேற ஒரு நடத்தை இருந்தது நம்பூதிரி பிராமணர்கள். அந்த நடத்தை நாயர் சமுதாயம் பெற்றுக்கொண்டது. நாயர் சமுதாயத்தை பற்றி நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். இதே இடத்துல நம்ம திவான் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் நாயர் சமுதாயத்தை பற்றி. இந்த நாயர் சமுதாயம் என்பது யார் என்ற வெளியில இருந்து கொண்டு வரவில்லை. தமிழ்நாட்டு இடையர்கள், வடவிதத்திற்கு வந்த நம்பூதிரி பிராமணர்கள், இவர்கள் கடப்புற்று நாய் என்ற புதிய சமுதாயமாக தோன்றினார்கள். தேவ சமுதாயம் பிள்ளை என்று ஒருவரை கேட்டிருக்கிறீர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு இன்றைக்கு புனிதப்பட்டம் பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த மனிதருடைய தந்தையார் வாசுதேவன் நம்பூதிரி. ஆனா இவருக்கு பின்னாடி தேவசராயன் பிள்ளை, நீலகண்ட பிள்ளைங்களுடைய அப்பா மட்டும்தானே இங்க இறங்கி வர வேண்டும். எப்படி சரியா தப்பா? தகப்பனாவுடைய ஜாதி பேர் தானே இறங்கி வர வேண்டும் மகனுக்கு. அப்படி வரலையே. அவர் நம்பூதிரி பிராமணர் நட்டாதான் திருக்கோயில் சிவன் கோயில்ல பூஜை வைக்க பூஜாரி. அவர் யாரு? வாசுதேவன் நம்பூதிரி. ஆனா அவருக்கு பிள்ளையா பிறந்தவர் இவரு. ஆனா வைத்துக்கொள்ளுவான் அதாக நம்ம. ஆனா அவனுடைய ஜாதி பட்டத்தை மட்டும் நமக்கு தரமாட்டான். எனவே அது ஆதிக்கத்திற்குரியது. ஆதிக்கத்திற்குரிய பட்டம் என்பது தேவசாய பிள்ளைகளுடைய தேர்தலினாடி பிள்ளை பட்டம் தான் இருக்கிறது ஒழிய நம்பூதிரி என்ற பட்டத்தை பார்க்க முடியாது. அதாவது அவருடைய மேலாண்மை தனத்தினுடைய வெளிப்பாடு அவ்வளவுதான். பிறகு இந்த இடத்துல பிரெஞ்சு நாட்டு கிறிஸ்தவ பெரியார் அப்பா குயிசு என்று ஒருவருடைய புத்தகம் இந்து பழக்க வழக்கங்களும் சடங்குகிறது என்று அவர் ஆங்கிலத்தில் எழுதுகிற புத்தகத்துல அந்த நூலில் நம்பூதிரி பிராமணர்களுக்கு இடையே உள்ள சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஆகியவற்றை நான் இதை சொல்ல வந்தேன் கண்டவர்கிட்ட. மூத்தவன் மட்டுமே திருமணம் செய்து கொள்வது, மூத்தவன் மட்டுமே திருமணம் செய்து கொள்வது அடையாளமாக நெஞ்சியடியை காட்சிப்பட்டு விட்டு அவர் அகத்தை செல்வார். அவர் வந்து விட்டார் என்றால் 2வது நம்பரும் 3வது நம்பரும் அவர் அண்ணன் தம்பி 2ஆரும் பின்னாடி போகக்கூடிய நிலைப்பாடு நம்பூதிரி பிராமணர்கள். இது எப்போ வெள்ளைக்காரருடைய வருகைக்கு பிறகுதான் இந்த நிலைப்பாடு இழுத்துக்கூட்டப்பட்டது. ஆக அவர்களிடமிருந்த தப்பு தாரங்களும் இருந்தது. ஆனால் தங்களை உயர் சமூகத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏகாதிபத்திய உணர்வு அவரிடம் இருந்தது. நம்பூதிரியின் தனிக்குலம் வழக்கமாக இக்குலப்பெண்களை பூப்படையும் மனம் செய்து கொடுத்தது. பூப்படையும் மனம் செய்து கொடுத்தது. பெண் ஆடவனோடு சேர்வன் இறக்கிறேன் அவர்கள் சவ குழந்தை தேய்த்தன்மையான புணர்ச்சிக்கு உட்படுத்துதல். இது அவர்களுடைய நடத்தைகள். அவருக்கு தான் அவர் தேவனையர் சொன்னார், வெங்கப்பெயரை பிடிச்சி காசை கொடுத்து ஏற்பாடு செய்தது. இது இதோட பாருங்கள். நான் எனும் நல்லால் புறம் கொடுக்கும் நான் எனும் நல்லால். வேற ஒரு பாட்டுல நிலவனும் நல்லால் திருவள்ளுவர் ஒரு பாட்டை சொல்லுவார். நிலத்தை போய் பார்க்கலன்னு சொன்னா நிலவனும் நல்லால் உன்னை பார்த்து நல்வார் என்பார். இதில் இருந்த நான் எனும் நல்லால் யாருக்கு இருக்கா கேவலம்? நல்ல பொங்கல் ஒட்டி சிரிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கேவலம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல இப்படி கேட்டுட்டான்னா கொஞ்சம் கேவலம் தான். ஆனால் ஊர்ல நெஞ்சுக்கிட்டே நடக்கிறான், ஆறு நாள் நெஞ்சது மாதிரி அவன் நெஞ்சுக்கிட்டே நடக்கிறான். அவன் நம்மளை பார்த்து எதுக்கு ஏதாவது கையை காட்டி சொல்லிட்டான்னு வச்சுக்கான். அதை துடைச்சு சொல்லிட்டு போயிட முடியும். அவர்கிட்ட போய் மதுரைக்கு இல்லையா என்னை பற்றி கேட்கிற வெள்ளத்துக்காரோ அபரத்துக்காரோ எல்லாம் வசன மலைகளை புரிதல் கூடாது. அதுக்கு தான் சொல்லுவோம். நானும் என்று சொல்லப்படி இந்த பெண் தெய்வம் முகத்தில் நினைக்கவும் அறிவறுப்பு காட்டி புறங்காட்டி வேண்டிய தேவனையை பாட சொல்லுவோம். இந்த பாட்டுக்கு விளக்கம்
துங்கினார் சென்றான். இறந்து போனவன் அவன் உறங்கி கிடக்கான், துஞ்சுதான் இறந்து உறக்க சீர் கொள்கிறான். அவன் சென்றான். என்ன சொன்னாலும் அவன் காணிக்கிறார். அவனுடைய நடத்துகோலத்தான் புரிந்துள்ளவன். தூக்கம் அவனை அந்த நிலையிலிருந்து மாற்றி அமைக்கிறது. உறங்கு ஒரு வீருடையவர் எனினும் ஆயும் மனமுணரும் அந்நிலையில் உண்மையால் இறந்தாலே ஒப்பர் என்று ஓமையினை அமைக்கிறார் வள்ளுவர். பிறகு கணித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீ. இது 1929 விளக்க அதாவது கண்டுபிடிக்காதான். உன்னுடைய செல்வத்தையெல்லாம் ஓட்டி கட்டிடும், உன்னை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, உன்னை மனிதனாகவே மதிக்க மாட்டான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏன் முடியும் நீ உபதேசம் கொடுத்தேன்னா அவன் காதலை ஏறாது. ஏறினாலும் இப்படியே முடியல. அதை எப்படி சொல்றாரு? அவனுக்கு உபதேச அறிவுரை கூறுவது எதிர்கொண்டு என்றால் நீரின் அகத்தை தீப்பந்தத்தை கொண்டு அங்கே என்ன உள்ளது என்பதை பார்ப்பதற்கு சென்றான். தீப்பந்தத்துடைய நிலைப்பாடு என்ன ஆகுமோ அந்த நிலைப்பாடு தான் கல்லுற்றவன் அவனை ஒழுங்குபடுத்தி விடலாம் என்று நீ நினைப்பது என்கிறார்கள். கலைத்தானை காரணம் காட்டுதல். காரணங்களை காட்டி நல்வழிப்படுத்த இயலாது என்பது வள்ளுவர் தேகம். அவருக்கு என்னதான் உபதேசத்தை அடுக்கினாலும் என்னதான் எடுத்துக்காட்டுகளை நேரடியாக கொண்டு வந்து அமைத்தாலும் அவனுடைய மண்டைக்குள்ள இது நுழையாது என்பது கருத்து. கடலின் ஆழத்தை காண உப்பு மூட்டையை கைக்கால் கட்டுகிற இறக்குதல் போன்றது என்று ஓமை அமைப்பார். விஜயகானத்தின் ஆசிரியர் பெருமானார் அவர் வேற ஒரு பாண்டியர் சொல்கிறார். ஆக சிறந்த சிந்தனைகளை மனசுக்குள்ளாடி தேவைத்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஓமை பழகிட்டே வர்றாரு. சொல்கிறாரு, கடலின் ஆழத்தை காண்பதற்கு உப்பு மூட கயக்காலை கட்டி அவனுடைய ஆழத்தை அறிய போகிறேன் என்று இறக்குனா அது உப்பு மூட திரும்பி வராது. அதை வைத்துக் கொண்டு கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த 2 ஓமை வள்ளுவனார் கண்டுபிடிக்கிற ஓமை இந்த ஓமையினையும் தரிக்கிறது. அடுத்து தூண்டி பொன் என்று ஒரு ஓமை. வேண்டற்க வெஞ்சலின் பூதனை வென்றதும் தூண்டில் பொன் நீர் விழுங்கியது. தூண்டில் பொன் என்கிறார். சிக்கல் பிடித்த இடம் வள்ளுவர் திணறிய இடமா அவர் வழக்கம் தராது சென்ற இடமா அது ஆய்வுக்குரியது. ஆக பொன் என்பது இரும்பொன் ஆயிற்று. இரும்பொன் கரும்பொன் கரும்பு ஆய்வு போயிடக்கூடாதாங்க. கரும்பொன் என்பது கரும்பு என்று போய்விடக்கூடாது. ஆக அது கரும்பொருளுடைய கொடுத்த பொருளாக பிறக்கிறது. இந்த பாருங்கள், தூண்டில் பொன். தூண்டில் என்பது இரும்பொருளால் அதாவது கரிய நிறத்தை உடைய இரும்பால் அமைக்கப்பட்ட கொக்கி. அதில் புழுவலையை செருகி வைத்து விட்டு தூண்டிலை போட்டு விட்டு இருக்கிறான். அது கொத்துகிறது. கொத்தக்கூடிய வேலையில் வாயிலை கவிக்கொள்கிறது. அதை போல என்ற கருத்தை வள்ளுவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். இதற்கு மாறுபட்ட பொருளும் உண்டு. அதை ஏற்றுக்கொள்வதற்கு புரிகிறதா இல்லையா என்பதை பேராசிரியர் ஒரு நாள் கொஞ்சம் நீண்ட நேரம் விவாதம் எடுத்து வைத்துக் கொள்ளும். ஆக சூதாட்டத்தை விருந்து வரக்கூடாது. தூண்டில் முன் மறைக்கப்பட்ட தூண்டில் முன் எப்படி அமையும்? அந்த கரகம் பொருள்நிலை மாற்றம் என்பது செமாண்டிக் ஷிஃப்ட் என்று ஆங்கிலத்தில் எழுப்பார்கள். பொருள்நிலைகளை மாற்றம். கல்லறை என்று சொல்லுகிறோம். கல்லறை கட்டப்பட்ட அறையெல்லாம் கல்லறை தான். ஆனால் அது மட்டும் கல்லறை என்று ஆளை உள்ளத்துக்கு டெப்பாடியை உள்ளத்து வைத்து கட்டப்பட்ட அமைப்பினை மட்டுமே கல்லறை என்று சொல்லுகிறோங்க. ஆக கல்லறை என்பது யாது? ஆக பொருள்நிலையில் ஏற்பட்ட சுழற்சி அல்லது மாற்றம். இதற்கு இது மொழியியலில் ஒரு தனி கூறாக அமையக்கூடியது. பாருங்கள், கலகம் என்று சொல்லாட்சி சூடாடக்கூடிய இருப்பிடத்தை குறிக்கும். ரெக்ரியேஷன் பர்பஸ் சொல்லுவோமே, மணமகள் மண்டன் என்று சொல்ல வைத்திருக்கிறாங்க. அந்த ரெக்ரியேஷன் பர்பஸ்ல அவர்கள் ஆடக்கூடிய அந்த சூதாட்டம் இருக்கிறது, சீட்டாட்டம், இதெல்லாம் அதோடு சேர்ந்தது. அந்த மாதிரி விளையாடக்கூடிய சூதாடக்கூடிய இடத்திற்கு வலுவான வாழ்ந்த காலத்துல கலகம் என்று சொல்லாட்சி இருந்தது. ஆனால் கலகம் என்று சொல்லாட்சி பிச்சை நாடு வேறுபட்ட பொருளுக்கு உயர்ந்த பொருளுக்கு சென்று விட்டார். ஆக திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழரசு கழகம், அது சிறப்பு செல்வ சிவஞான பெரியவர் தோற்றுவித்த அமைப்பு, இப்படி எல்லாம் பல கழகங்கள் அமைந்து விட்டது. ஆக கழகம் என்று சொல் உயர்ந்தவர்களுக்கு திரும்பி விட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வள்ளுவனார் காலத்துல கழகம் என்று சொல் சூதாடக்கூடிய இருப்பிடத்தை மட்டுமே, களத்தினை மட்டுமே குறித்தது. பிறகு சூதாடக்கூடிய 1 7 100 இழக்கும் என்று சொல்ல கையாளும் தொடர கையாளுகிறார். கிடைத்தது 1, இழப்பது 100 என்கிறது. 100 என்பது 100 என்ற எண்ணை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. ஆக இழக்கிறது வரும். மீண்டும் மீண்டும் அது ஆர்வத்தை தூண்டி விடுறது. இந்த பாரதத்தோட கதையோட தான் இணைத்து பார்த்து விடலாம். ஆக அற்புதமான கலைக்கு வரையில் அந்த காலத்தில்
முஸ்லிம் மனிதருக்கு பண்டை காலத்தில் சங்க காலத்தில் பிள்ளைப்பேர் கண்ணன் வழங்கப்படவில்லை. ஆண்கள் பிள்ளைப்பேர் கண்ணன் வழங்கப்படவில்லை. வேற ஒன்று சொல்லுகிறேன், வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். இளைஞர் நூல் படிப்பது துணையரங்கனாக ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார். அவரை சொல்லுகிறார். முதல்ல அப்புறம் அந்த தனக்கு ஆதாரமான கருத்துக்களை வெளிப்படுத்தி காட்டுவதும் தனக்கு எதிரடையான கருத்துக்கள் வந்து அதை மூடி மறைப்பதும் ஒரு நல்ல ஆய்வாளருக்கு அழகட்டையும் தான். நான் இப்போ அந்த திவ்ய தூக்கிப்பிடிச்சுட்டான்னு சொன்னது நாகர்களின் வேளாளர்கள் இருக்கிறாரு. அவங்க மூடி குறிப்பிட்ட சமூகம் ஒன்று இசைவேளாளர்கள் சொல்லக்கூடிய சமுதாயம், ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வணிகம் செய்து படிப்பதற்காக முன்னணி விளையாடி கொண்டிருக்கிறார். பிற ஒரு சமுதாயம் நான்கு நாட்டு வேளாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த வேளாளர்கள் நான்கு நாட்டு வேளாளர்கள் என்றாலே அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் வேளாளர்கள் நிலபுணம் உடையவர்கள். அவர்கள் அந்த மருதத்துறை சாக்கடை கொண்டு மருதத்துறை என்ன நடந்தது அது நடக்கும். விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெண்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இவர்கள் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு மனமுடி வைக்க வேண்டிய தேவை ஏற்படும். எனவே முழுமையாக தன் மாணவர்களுக்கு ஏனென்றால் நான்கு நாட்டு வேளாளர்கள் முழுங்கி விட்டார்கள் அவர்களே. இதே நிறைவாடு தான் இந்த நாயர் சமுதாயத்தை நிகழ்ந்தது. அந்த கோயிலோடு தொடர்புடைய நாயர் சமுதாயம் அங்கே இருந்தது. லலிதா, பத்மினி, ராகினி கேள்விப்பட்டிருக்கிறது. நடிப்பு காரகைகள், நடன காரகைகள், அற்புதமான நடிப்பு. என்ன அழகு! பத்மினி அம்மாவுடைய அழகு வாகிகளை சொட்டிப்பை கொடுத்தாங்க. ஆக அந்த அவர்கள் யார் என்றால் அவர்கள் தம்பராட்டிகள் என்று. தம்பராட்டினா என்னன்னா அதுதான் நான் சொல்லுதான் அவர்களாம். ஆக இதெல்லாம் ஆனால் பத்மினி அம்மாவுக்கு மட்டும் ராமச்சந்திரன் ஒரு மருத்துவர் மருந்த குடும்பத்திற்கான அவர் வந்து கனடாவில். ஆனால் இந்த 3 அதிகாரங்கள், இந்த 3 அதிகாரத்தில் வரைவின் மகளிர், இந்த வரைவின் மகளிரை பற்றிய சிந்தனை வருவதற்கு சில பாடல்களுக்கு மட்டுமே வழங்க முடியாது. இதோடு நன்றி சொல்லியார்களே முடிக்கிறோம். மிக சிறப்பான உரையை கொண்டார்கள். தலைமுறையாக அப்பெல்லாம் ஆண்டல் பண்ணிட்டு எல்லோரும் வரைக்கும் எங்க போய் கேள்விகள் மட்டும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதோ கேள்வி கேட்கிறேன். இன்று நாம் ஆழ்ந்து பேச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய நுட்பமான ஒரு குறள் 920. இருமனப்பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. திரு நீக்கப்பட்டார் தொடர்பு என்கின்ற இந்த 2வது அடி நமக்கு நினைவு தருவது திருமகளினுடைய அருளை இழந்தவர்களாக கருதப்பட வேண்டும். அதில் மூவரை சொல்கிறார். இருமனப்பெண்டீர் என்று சொல்கிறார். வரைவின் மகளிர் என்று பொருள் தந்தாலும் அதற்கு இந்த வரைவில் மகளிர் அவர்கள் தந்த இந்த இலக்கண அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் வரைவு இல்லாத பெண். சேர்கின்ற போது இல்லைன்னா இன்னன்னா ஆகிவிடும். அதை போலவே இன்னல்லாவும் இம்மன்னாவும் சேர்கின்ற போதும் அங்கே இன்னன்னா வந்துவிடும். தண்டகரம் வரும். அருள் கூட்டல் மொழி, அருண்மொழி. இங்கே வரைவு இல் மகள், வரைவு இல் மகள். இந்த நுட்பத்தை ஐயா சொல்லுகின்ற போது பெண்படி சேரல் என்கின்ற அதிகாரம் சற்று மாறுவிட்டது. வரைவின் மகளிரை அது குறிக்காது. ஜீவானந்த ஐயா அவர்களிடையே கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்று சொன்னால் அது அவருடைய சொந்த கருத்து. வரைவில் மகளிர் வேறு, பெண்படி சேரல் வேறு. பெண்படி சேரல் என்பதற்கு சேரல் வல்லினம். பெண்ணினுடைய சொல்லை கேட்டு செல்லாதே என்கின்ற போது அவருடைய அழகில மயங்கி அடிமைப்பட்டு போகாதே, அதுதான் அதற்கு பொருள். பெண்படி சேரல் என்பது
ஆணை அடிமைப்படுத்தக்கூடாது, எப்படி பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடாதோ அதே போல ஆணை அடிமைப்படுத்தக்கூடாது. ஆண் அடிமையாக கூடாது, எப்படி பெண் அடிமையாக கூடாதோ அதுபோல ஆணும் அடிமையாக கூடாது. யாரும் யாருக்கும் அடிமையாக கூடாது. ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், அன்பில் வழியது உயிர்நிலை. இது அடித்தளம். அன்பில் வழியது உயிர்நிலை. ஐயா அவர்கள் சொல்ல வருகின்ற ஒரு செய்தி, இதை முதல் முடித்துவிட்டு அடுத்ததாக பெண்ணினுடைய அந்த ஒழுக்க கேட்டை அவர்கள் சுட்டிக்காட்டுவதற்கு யசோதர காவியம் என்று ஒரு நூல் இருக்கிறது. 5 காப்பியங்களிலே ஒன்று யசோதர காவியம். இந்த யசோதர காவியம் இந்த ஒழுக்க கேட்டை சொல்வதனாலே இன்றைக்கு நாம் பலர் அதை புறக்கணிக்கவே செய்துவிட்டோம். ஒரு நூலுக்குள்ளே சொல்லப்படுகின்ற செய்தி தேவையற்ற செய்தி என்று சொன்னால் அதை பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டே போவது என்பது சிறப்பாகாது என்பதனாலே மற்றைய காப்பியங்கள் சிறப்பிடம் பெற்றதை போல யசோதர காப்பியம் சிறப்பிடம் பெறவில்லை, செல்வாக்கை இழந்து விட்டது. மக்கள் அதை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். 5 பெரிய காப்பியங்கள் 5 சிறிய காப்பியங்கள் என்று கருதுகின்ற போது அதில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற யசோதர காவியம் என்பது, அதை போல இன்னொன்று நாககுமார காவியம், உதயகுமார காவியம், இவையெல்லாம் 5 சிறிய காப்பியங்களில் உள்ளவை. நான் நினைவிலே கொள்வதற்காக ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் தேவநேய பாவாணருடைய செய்தி ஒன்றை வலியுறுத்தி கொண்டு வந்தார். தேவநேய பாவாணர் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று என்பதற்கு ஒரு விளக்கத்தை தந்தார். அவர்கள் தந்த விளக்கம் பிரெஞ்சு மொழியிலே அபே திபா என்கின்றவர் எழுதியிருக்கின்ற ஹிந்து கஸ்டம்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் என்கின்ற ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அதை ஆரிய மாயை என்று சொன்னார்கள். அதனாலே அப்பர் துபாய் சிறைக்குள்ளே செல்லவில்லை மூலர் நூலாசிரியர், அண்ணாவை சிறையிலே போட்டார். இந்த கருத்தை அவர் எடுத்து சொல்கின்ற போது ஆரிய மாயை என்று வந்ததனாலே அது சிறை தண்டனைக்குரியதாக ஆகிவிட்டது. நாம் நினைவில் கொள்வதற்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன். அப்பர் துபா என்கின்ற ஒரு பெரியவர் தருகின்ற போது இப்படி ஒரு சமூகத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு பெண் மனம் ஆகாமல் இறந்து போய்விட்டாள் என்று சொன்னால் அவளுக்கு வீடு வேறு கிடையாது என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து அவள் வீடு வேறு பெற வேண்டும் என்று சொன்னால் அவள் தழுவலுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு அதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற நிலையைத்தான் அவள் இந்த வங்கப்பயல் என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா, சந்தனத்தை மார்பிலே பூசிக்கொண்டு அவளை தொட்டு தழுவுவது போல செய்கின்ற செயல். ஒரு சடங்கு ஆசாரமாக சொல்கின்ற போது இந்த இருட்டு அறையிலே முன்பின் தொடர்பில்லாத ஏது இல்லாத பெண்ணை தழுவியது போல, இந்த தழுவியது என்பது சந்தனத்தை மார்பிலே பூசிக்கொள்வோம், இந்த சந்தனம் மேலையிலே பட்டது என்று காட்டுகின்ற ஒரு நிலைதானே தவிர மற்றைய செயல்பாடுகள் இல்லை. ஆகவே இருட்டு அறையில் ஏதில் பிணம் தழி அச்சு அச்சு என்றால் அது போன்றது. யாருக்காக சொல்கிறார்? பொருள் பெண்கள் பொய்மை முயக்கம், பொருள் மீது மட்டும் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றவர்கள் தழுவுகின்ற தழுவல் உண்மையான தழுவல் இல்லை, அது பொய் தழுவல் என்பதற்கு சொல்லப்படுகின்ற செய்தியை தவிர அது பின்னாலே வந்த ஒரு செய்தியை தேவநேய பாவாணர்கள் அந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவார். அவருடைய நோக்கமே பரிமேலழகருடைய கருத்தை மறுத்து சொல்வது. பரிமேலழகருடைய கருத்து என்பது 13ஆம் நூற்றாண்டு கருத்து, பாவாணருடைய கருத்து என்பது 20ஆம் நூற்றாண்டு கருத்து. இந்த கருத்து எப்போது வள்ளுவர் காலத்திலே என்ன இருந்தது அதை சொல்வதற்காகத்தான் நாம் இரட்டை மனமுடையவர்களாக இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் 2 நிலைகளிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை நம்ப முடியாது. ஒரே மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஒரு மனம் என்பதை அறிவுறுத்தி சொல்கிறோம். இவையெல்லாம் விளக்க நிலைகளே தவிர அதற்குள்ளே நாம் ஆழ்ந்து மூழ்கிவிட வேண்டாம். வள்ளுவர் சொல்கிறார், பொருட்பெண்டில் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று. இங்கே
அந்த பொருட்பண்டீர், இருமனம் பண்டீர் என்று சொல்வதற்காக அந்த பொருட்பண்டீர். நாம் அதில் அடிப்படையாக கொள்ள வேண்டியது, திருவள்ளுவர் பரத்தை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. தொல்காப்பியத்திலே பரத்தை என்ற சொல் உண்டு. அந்த சொல்லை வள்ளுவர் வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறார். பெண்ணை பரத்தை என்று சொல்லவில்லை, ஆணை பார்த்தீர்களா பரத்தை என்று சொல்லிவிட்டாரே என்று சில பேர் பாதிடுவார்கள். அங்கே பரத்த நின் மார்பு என்பது பரந்த நின் மார்பு என்று பொருள். பரந்த நின் மார்பு என்று நாம் பொருள் எடுப்பது வலித்தல் விகாரம். பரந்த பரத்த என்று ஆகியிருக்கிறதே தவிர அதை நாம் பரத்த ஆண் பரத்தன் என்றெல்லாம் சொல்லிவிடக் கூடாது. ஆகவேதான் பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்கள் சொன்னார்கள், இலக்கியத்தை படிக்கின்ற போது நாம் இலக்கணத்தையும் நன்றாக பற்றி கொள்ள வேண்டும். இலக்கணமும் இலக்கியமும் அறியாத ஏடு எழுதுதல் கேடு நல்கும் என்று பாரதிதாசன் ஒரு முரண்பாடான ஒரு செய்தியை சொல்வது போல சொல்லுவார். கேடு விளைவிக்கும் என்று தானே வர வேண்டும். நல்கும் என்றால் கேடு அழிவை தருவது, நல்குதல் நல்லதை தருவது. முரண்பாட்டுக்குள்ளேயே ஒரு உத்தி முறையை, இலக்கிய உத்தி முறையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அன்பிற்குரிய கூந்தர் அவர்கள் எடுத்த அழகாக பல செய்திகளை சொல்கின்ற போது அவர்களால் ஒன்றிலே இருந்து மீளவே முடியவில்லை. நாம் இந்த சமூகங்களுக்குள்ளே போகிறோம் அல்லவா, அதை கூடியவரை தவிர்த்து விடலாம். ஒன்றே உலகம் என்ற நிலைக்கு வருவதற்கு பார்க்க வேண்டுமே தவிர பிளவுபட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை எல்லாம் சேர்ப்பதற்காகவே பலம் என்றார். மலேசியாவிலே ஒரு பெரியவர், அவர் பெயர் சாரங்கபாணி, மிக அருமையாக ஒரு இதழை நடத்தினார், தமிழ் முரசு என்ற இதழ். அவர்கள் ஒரு விழாவை நடத்தினார். அந்த விழாவுக்கு பெயர் தமிழ் திருவிழா. இந்த தமிழ் திருவிழா என்ற உடனே இங்கிருந்து சென்றவர்கள் சில பேர் என்ன செய்து விடுவார்கள் என்றால், தமிழ் திருவிழா, தமிழர் திருவிழா, பொங்கல் விழா என்று பேசிவிட்டு வந்து விடுவார்கள். பொங்கல் விழா வேறு, தமிழர் திருவிழா வேறு. அது வைத்ததற்கு காரணம், அங்கே இருப்பவர்கள் பிளவுபட்டு கிடந்தார்கள். இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே போய் குழு குழுவாக பிரிந்து நின்றார்கள். பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையுமாக இருந்தார்கள். ஆகவே அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக நாம் தமிழர் விழா நடத்துவோம். சீனர்களை பாருங்கள், சேர்த்து வாழுகிறார்கள். மற்ற சமுதாயத்தை பாருங்கள், சேர்த்து வாழுகிறார்கள். நாம் சேர்த்து வாழ வேண்டாமா என்று சொல்வதற்காகவே தமிழ் முரசு என்ற இதழை நடத்திய சாரங்கபாணி அவர்கள் மிக அருமையாக பல ஆண்டுகள் விழா நடத்தினார்கள். அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சாலை இளந்திரையையும் சாலினி இளந்திரையர் அவர்களையும் அழைத்து பெருமை செய்தார்கள். போன உடனே அவர்கள் சொன்ன செய்தி இதுதான். என்ன செய்தியை சொன்னார்கள்? எங்கள் தமிழர் திருவிழா என்ற உடனே பொங்கல் விழா என்று பொங்கலை ஒட்டித்தான் நடத்துவார்கள். பொங்கல் விழா என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இவ்வாறு நீங்கள் ஒற்றுமையின் விழா, மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததனாலே இவருடைய மலையகத்து தோட்டங்களை எல்லாம் பிறர் விலைக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். நீங்கள் சேர்த்து வாழுங்கள், இந்த மலையக தோட்டங்களை எல்லாம் பிறர் வாங்குகிறார்கள், நீங்கள் அடிமைகளாக போய்விடுவீர்கள், தோட்ட தொழிலாளராக போய்விடுவீர்கள் என்பதற்காகவே சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். தனிநாயகமணிகளார் ஒன்றே உலகம் என்று ஒரு நூலே தந்தார். 22 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு உலகத்தை ஒன்றாக பாருங்கள், பிளவுபட்ட உலகமாக பார்க்க வேண்டாம். ஐக்கிய நாட்டு பேரவை எல்லாம் இதற்காக வந்தது, ஒன்றுபடுத்துவதற்குத்தான். ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று கருதுகின்ற போது நாம் சின்ன சின்ன சமூகங்களை எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அதிலே மூழ்கி விடுவோம். அது இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கிறது? கையிலே கயிறு கட்டுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. நான் ஏன் கயிறு கட்டியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த சாரிய உணர்வை இந்த கயிறு கட்டி காட்டுகிறேன். நினைத்து பார்ப்பதற்கே சங்கடமாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே சில இடங்களிலே தலைமை ஆசிரியர்கள் கண்டித்து உடனே அறுத்து எரிய சொல்கிறார். நான் இன்னோ என்று காட்டிக்கொள்வதற்கு பின்னாலே ஒட்டுக்களும் வேண்டாம், இந்த கயிறுகள் கட்டுக்களும் வேண்டாம். நாம் ஒட்டுப்பட்டவர்களாக இருப்பதற்காகத்தான் அந்த சிந்தனையை வளர்த்து கொண்டே போனால் நலமாக இருக்கும். திருவள்ளுவர் இந்த இடத்திலே சொல்வது, திருநீக்கப்பட்டார் தொடர்பாக போய்விடாதீர்கள். உங்களை பிளவுபடுத்துவதற்கு இருமன பெண்ணீர், உங்களை பிளவுபடுத்துவதற்கு கள், உங்களை பிளவுபடுத்துவதற்கு கவராடல், சூதாடல். இந்த கள் என்று சொல்கிறோமே, இந்த கள் என்ன குறிப்பிடுகிறோம்?
கண்ணுக்குள்ளே ஆல்கஹால் என்கின்ற அந்த போதைப் பொருள் 16 விழுக்காடு தான் உண்டு. அதே வள்ளுவர் வேண்டாம் என்றார். பனை இருந்து எடுக்கிறோம், அதில் சுண்ணாம்பு சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் பதம் செய்யப்பட்ட நீர் என்பதனாலே நாம் கல்லை பதநீராக மாற்றுகின்றோம். கல்லிலே சுண்ணாம்பை சேர்த்து நாம் பருகுகின்ற ஒரு நல்ல பானமாக மாற்றிக்கொள்கிறோம். ஆகவே கல் என்பதை நாம் நினைவில் கொள்கின்ற போது நான் அடிக்கடி சொல்லுகின்ற மகிழ்கின்ற ஒரு செய்தி, 225வது புறநானூற்று பாட்டு. யாராவது அதுக்கு விளக்கம் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசு தர காத்திருக்கிறேன். பனையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு படைப்பெருக்கத்தை சொல்வார். புறநானூற்றில் வருகின்ற 225வது பாடல். எப்படியா படை வீரர்கள் செல்கிறார்கள், கிள்ளி என்கின்ற அந்த மன்னனுடைய படை வீரர்கள் செல்கிறார்கள். எவ்வளவு பெரிய படை, நினைத்து பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கிறது. முன்னாலே வருகின்றவர்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டு செல்கிறார்களா? நுங்கு சாப்பிட்டு செல்கிறார்கள். தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது படை. அடுத்த நிலையை பார்க்கின்ற போது அவர்கள் சாப்பிடுவது என்ன என்று பார்த்தால் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில கடைசியில் போபவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்று பார்த்தால் கிழக்கு சாப்பிடுகிறார்கள். நுங்கு சாப்பிடுபவர்கள், பழம் சாப்பிடுபவர்கள், கிழக்கு சாப்பிடுபவர்கள் என்றால் நாம் எப்படி கணக்கெடுத்துக் கொள்வோம்? 6 மாதம் படை போய்கொண்டே இருக்கிறது. இந்த இடத்திலே படை போகிறது. எவ்வளவு நேரம்? ஒரு அரை மணி நேரமாக ஒரு அணிவகுப்பு நடந்தது என்றால், ஓ இவ்வளவா 8 மைல் இடத்திற்கு சென்றார்களா என்று நாம் நினைப்பதை போல ஒரு நெடிய படை சென்றது என்பதை புறநானூற்றிலே 25வது பாடலிலே சொல்லுகின்ற அந்த நிலை இருக்கிறது. வியக்கத்தக்கதாக இருக்கிறது. இவ்வளவு நீண்ட படையா? போன வாரம் பேசியிருப்பார்கள் படை மாட்சியை பற்றி. அந்த படை மாட்சியை நாம் நினைக்கின்ற போது படையினுடைய பெருக்கம் இது கலிங்கத்து பழனிக்குள்ளே வரும் இல்லையா? பார் சிறுத்ததாலே படை பெருத்ததா, படை பெருத்ததாலே பார் சிறுத்ததா? இந்த கேள்விகள் கேட்கிறார்கள் அல்லவா? அந்த படையினுடைய நீளத்தை சொல்வதற்கு நினைவுக்காக நாம் எட்டி பார்க்கின்ற போது திருநீக்கப்பட்டார் தொடர்பு, திருநீக்கப்பட்டார் தொடர்புக்கு 3 காரணமாக அமைகின்றன. அந்த 3லும் விழுந்து விடாதீர்கள், அதிலே கவனமாக இருங்கள் என்பதுதான் அதனுடைய அடித்தளமான செய்தி என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நினைவுக்கு ஆய்வாளர் திரு முனியன் அவர்கள் இப்பொழுது திருக்குறள் முனியன் அவர்கள் உரையாற்றும். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக இன்று 100 பொழிவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்த மரியாதைக்குரிய முனைவர் புலவர் வை ராமசாமி ஐயா அவர்களுக்கு அவையோராக்கிய மக்களின் சார்பாகவும் அவையின் சார்பாகவும் நன்றி அறியரை உரித்தாக்கியிருக்கிறேன். முன்னிலை வைத்து பெருமை சேர்ப்பதோடு இன்று ஒரு நூலினை ஆக்கி நமக்கு தந்து வள்ளுவத்திலே இன்னும் கரை காண முடியாத இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எந்த நூலுக்கும் இப்படி உரையாசிரியர்கள் இல்லை என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதை போன்று இந்த தொடரான ஆய்வுக் கட்டுரை தந்திருக்கிறார்கள். இந்த ஆய்வுக் கட்டுரை 120 ரூபாய்க்கு உள்ள நூல் இன்று மட்டும் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். காலதாமதமாக வந்தவர்கள் அந்த நூலை வாங்கி அந்த நூலை ஆசிரியர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த நூலை ஆக்கி தந்து அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி பெருமை சேர்த்திருக்கிற பேராசிரியர் பெருந்தகை முதுமலைவர் ஐயா வளரரசு ஐயா அவர்களுக்கு அவையோராக்கிய உங்களின் சார்பாக நன்றி நிறைந்த நன்றியை காணித்தார். வரவேற்புரையிலே நூலாசிரியரை பற்றிய பெருமைகளையும் கீர்த்திகளையும் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முழு செய்தியை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய வரவேற்பு ஐயா ஜான் பீட்டர் ஐயா உங்களின் சார்பாக நன்றி நன்றியை இறைவேண்டம் பாடி தொடங்கி தந்த மரியாதைக்குரிய இளைமுறைவர் சகோதரி பிரபா அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றி நன்றியை காண்கிறார். இந்த ஐயா முழுத்தஞ்சா அவர்கள் தெரிவிக்கப்பட்டார் தொடர்பு என்ற ஈற்றடியை எடுத்துக்கொண்டு நமக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது மிக புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். பல்வேறு ஜாதியை கூடிய இடத்துல சண்டையாக நம்முடைய பயணம் இப்போ அவைகளெல்லாம் மறந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்
அப்படிலாம் சொல்லிட்டு போகும்போது பின்னோக்கி பார்த்து எடுத்து இவாப்பா இவனுக்கு ஏன் இந்த பேர் சொன்னது மாதிரி திருநீக்கப்பட்டார் தொடர்போட தெரிஞ்சுக்கிட்டா நல்ல செய்தி அவர்கள் சொல்லுகிற செய்தி பூரா தெரிஞ்சுக்கிட வேண்டிய செய்தி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படி வரலாறு யாருக்கு தெரிஞ்சிருக்க அவங்க சொல்ல போய் மிகப்பெரிய வரலாறுகளெல்லாம் தெரியும். ஆனால் என்ன பாதி மாறி சென்று விடக்கூடாது என்பதுதான் ஆனால் அவர்களை மாதிரி செய்திகள்லாம் திரட்டி சொல்ல முடியாது. அவர்கள் பப்ளிக் மீட்டிங்கில் கொண்டு விடணும், இந்த அரங்கு கொண்டு விடணும். அங்கே விட்டு டாக்டர்னா அவள் தட்டில் கண்டாரே அப்படி ஒரு எழுச்சியான உரை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் முன்னணியில் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அவையின் சார்பாகவும் நெஞ்சிலிருந்து நன்றியை குறித்தாக்கி பாராட்டு போமானை தந்த மரியாதைக்குரிய ஐயா ராஜகோபால் ஐயா அவர்களுக்கு நன்றியை உங்களின் சார்பாக தெரிவிக்கிறேன். முதல் நூல் பெறுபவர்களிடத்திலே இருந்து மரியாதைக்குரிய மனிதநேய பண்பாளர் நூலை அவர்கள் முனைவர் பிரம்மசத்தியமையார் அவர்கள் வெளியிட்டார்கள். அவர்களுக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சிலிருந்த நன்றிகளை நினைக்க நான் சொன்ன கல்வி சொன்னால் கொஞ்சம் போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அடிச்சு போடலான்னு இருமகள் பெட்டி அந்த பெட்டிற்கு அவங்க ஐயா கதை சொல்லும்போது மக்கள் போனவங்க தெரியாது. நம்ம செய்கிற வேலை ஒரே தெருவில் ஒரு உபச்சாரம் செய்கிறப்பட்டிருக்கிறார். அதே தெருவில் சாமியார் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். அப்போ அந்த சாமியாருக்கு என்ன வேலைன்னா அந்த விபச்சாரி வீட்டுக்குள்ள எத்தனை பேர் போயிட்டு வரான்னு அவன் உத்தராஜ முட்டி அடிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் ஒரே நாள் செத்து போகிறாங்க. மேலே போயாச்சு. மேலே போனால் இந்த விபச்சாரிக்கு மோட்சம், இந்த சாமியாருக்கு நரகம். சாமியார் கேட்டான், என்னையா நான் ராய் உலகத்துக்கு நான் சாமியார்னு சொல்லிட்டு என்ன மட்டும் இப்படி தெரிஞ்சிடணும். அப்போ சொன்னான்னா அவள் உடலால் மாறுபட்டு இருக்கிற போது கூட அவள் இறைவனையே வேண்டிக் கொண்டு இருக்கிறாள். என்னை படைத்து விட்டாயே இறைவாய். ஆனால் நீ இறைவனை நினைக்கிற இடத்துல இருந்து கொண்டு அதை இங்கு செய்து கொண்டிருப்பாய். ஆகவே இரு மனம் மகளிர் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் அவள் செய்கிற தொழில் தவறாக இருக்கிறார். அவருடைய எண்ணம் இறைவனை பற்றி இருந்தது என்பதற்காக இந்த கருத்தை உங்களிடத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சலாமா? இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை உற்சாகப்படுகிறோம். இந்த திருமண நாள் முத்துவேல் ஐயா அவர்களுக்கு அப்படி இருந்தால் திருமண நாள்னா எப்போ இருக்குன்னு வீட்டில் இருப்பாங்க. ஆனாலும் தமிழ் மதம் பெறுவதற்காக வந்திருக்காங்க. பெரியவர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வணக்கம்.